Good morning. Good morning. So நாங்க நேத்து மெக்கானிக்ஸ் ரிவிஷன்ல செஞ்சுட்டு விட்ட கேள்விகள் மிச்சத்தை பார்க்கலாம். வேவ்ஸ் ரிவிஷன் சொல்லித்தான் நான் சொன்னேன், வேவ்ஸும் செய்வோம்ட்டு. ஆனா எங்களுக்கு வந்து கேள்விகளை கொஞ்சம் டீப்பா பாக்குறதா முடிவெடுத்ததால கொஞ்சம் கேள்விகளை தான் செய்ய கிடைக்கும். சரியா? நான் தியரோட சேர்த்து தான் உங்களுக்கு விளங்கப்படுத்த போறேன். ஸோ நாங்க நேற்று கடைசியா பார்த்தது எத்தனாவது கேள்வின்னு பாத்தீங்கன்னா 6வது கேள்வி. அது ஒரு நல்ல ஒரு கேள்வியா இருந்துச்சு. ஸோ அதுல XYக்கு பொருத்தமான வரைவுகள் என்னென்ன வரலாம் அப்படின்றத பத்தி நான் அந்த கேள்வியில பார்த்தோம்னா, ஸோ இன்றைக்கு நம்ம 7வது கேள்வியில இருந்து செய்வோம். ஸோ 7வது கேள்வியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு VT கிராஃப் தரப்பட்டிருக்கு. இப்படி காணப்படுது. ஸோ இந்த VT கிராஃப்ல இது T, இது 2T, இது வந்து 3T, இது வந்து 4T. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இதுல பிளஸ் வேகம் V வந்திருக்காங்க, இதுல ஒரு மைனஸ் V வந்திருக்காங்க. சரியா? ஸோ அதுல துணிக்கை ஒன்றின் இயக்கத்திற்கான வேக நேர வரைப்பு படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு நேரம் T=0 துணிக்கை +x திசையில் புறப்பட ஆரம்பிக்கின்றது. சரியா? பின்வரும் கூற்றுக்களை கருதுக. சோ +x திசையில புறப்பட ஆரம்பிக்குது. சோ நாங்க எப்படி எடுப்போம்? இதான் நாங்க கருதுற அந்த உற்பத்தி. சோ இதான் O புள்ளின்னு எடுப்போம், இயக்கம் ஆரம்பிக்கிற புள்ளி. இங்கால உள்ள திசையை நாங்க +x திசை எடுப்போம். சரியா? சோ அதுக்கு எதிர் திசையை வந்து நாங்க சொல்லுவோம் -x திசை. விளங்குதா? சோ இங்க இருந்து இப்படி இயங்க ஆரம்பிக்குது. சோ ஆரம்பத்துல ஒரு வேகம் ஒன்று இருக்கு, குறைஞ்சி அந்த வேகம் இடத்துல என்ன செய்யுது? பூஜ்ஜியமாகி திரும்ப பாத்தீங்கன்னா எதிர் திசையில இயங்க ஆரம்பிக்குது. சோ எதிர் திசையில பூஜ்ஜிய வேகத்திலிருந்து அப்படியோ நேரம் T=T2ல திரும்பவும் வேகம் T=2Tல திரும்பவும் வேகம் -V வர மாதிரி, அதாவது எதிர் திசையில. சரியா? பாருங்க, -x திசைண்டா எதிர் திசை. இப்படி போனதுக்கு எதிரா சோ இங்க வரைக்கும் வரும். சோ இங்க என்ன நேரம்? T=2T. சோ ஆரம்ப தானத்துக்கே திரும்ப வரும்ன்றத நான் எப்படி சொன்னேன்? ஆரம்ப தானத்துக்கே கட்டாயம் திரும்ப வரணுமா? சொல்லுங்க, ஆரம்ப தானத்துக்கே திரும்ப வரணுமா? பாருங்க, ஓவுல இருந்து நேரம் T=T வரைக்கும் இவ்வளவு தூரம் வந்திருக்கு. அதே தூரத்தை திரும்ப கடந்து எதிர் திசையில வருமா இருந்தா ஆரம்பிச்ச இடத்துக்கு வரும். போன தூரத்தை எதிர் திசையில கடந்து வந்தா ஆரம்பிச்ச இடத்துக்கே வரும். சோ அதுக்கு கடந்து வந்த இடப்பெயர்ச்சிகள் இந்த திசையிலையும் சமனா இருக்கணும். சோ இந்த பரப்பை பாக்குறேன், இந்த பரப்பும் இந்த பரப்பும் சமணம் வருமா? சோ நான் படத்துல அப்படி காட்டல, ஆனா இதுவும் V, இதுவும் V. சோ செங்குத்து உயரங்கள் சமன், அடிகள் இதுவும் T, இதுவும் T. சோ பரப்பளவு 2 சமன். சோ பிளஸ்ல போன இடப்பெயர்ச்சி மைனஸ்ல வந்த இடப்பெயர்ச்சிக்கு சமனா இருக்கிறதால ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வரும். விளங்குதா? திரும்ப அப்படியோ அதே மைனஸ் திசையில வேகம் குறைஞ்சிட்டு போகுது. சோ வேகம் குறைஞ்சிட்டு போய் ஒரு கட்டத்துல என்ன செய்யுது? இந்த இடத்துல பூஜ்ஜியமாகுது. அது வந்து T=3T இருக்க போகுது. திரும்ப எதிர் திசை பிளஸ் திசைக்கு திரும்ப வருது. இப்படி வந்து திரும்ப இங்கே T=40 சொல்லி இங்கே வந்துடும். சரியா? சோ அது ஆரம்பிச்ச ஸ்தானத்துக்கு திரும்ப வருமா இல்லையான்னு எப்படி பாக்குற? இந்த மறை திசையில போன இந்த இடப்பெயர்ச்சி நேர் திசையில வந்த இடப்பெயர்ச்சிக்கு சமனான்னு பாக்குறேன். மறைப்பின் படி அது சமன். சோ ஆரம்பிச்ச இடத்துக்கு என்ன செய்யும்? அது திரும்பி வரப்போகுது. ஓகே, அதான் விஷயம். சோ இப்போ சுலைமான் சொல்லுங்க, எனக்கு முதலாவது கூற்று என்ன சொல்லுது? முதலாவது கூற்று சரியா பிள்ளையான்னு சொல்லுங்க. நேரம் T=2T துணிக்கை +x திசையில் புள்ளி P யில் இருந்தான
உயர் இடப்பெயர்ச்சியை அடைகின்றது. t சமன் 2t ல உயர் இடப்பெயர்ச்சி அடையுது. சரியா பிள்ளையா? எல்லாம் பத்தி எடுத்து செய்றாங்க. மைக்கை மியூட் பண்ணுங்க. நீங்க கிளாஸுக்கு வந்தோடனே பார்க்க வேண்டியது மைக் மியூட்டா இருக்கா அன்மியூட்டா இருக்கான்னு. சரியா? ஸோ அதை செஞ்சுட்டு தான் நீங்க அதை மியூட் பண்ணிட்டு தான் வேற வேலை பார்க்கணும். ஓகே, அதுல கவனமா இருங்க. சரியா? ஆன்சர் பண்ணக்குள்ள மட்டும் அன்மியூட் பண்ணிட்டு உடனே மியூட் பண்ணுங்க திரும்ப. ஆன்சர் பண்ணாம அது இன்டராக்ஷன் இல்லாம செமினார் செய்யலாது. ஸோ சொல்லுங்க, 2t நேரத்துல உயரிட பயிற்சி வருதா +6 திசையில? இல்ல, பூச்சி இடப்பெயர்ச்சி. வெரி குட். பாருங்க, போன இடத்துக்கு திரும்ப வந்துருது. பிளஸ் திசையில் அடைஞ்ச இந்த பரப்பளவு மைனஸ் திசையில் உள்ள பரப்பளவால சமப்படுத்தப்படுது. சோ பூச்சி இடப்பெயர்ச்சி வருது. இரண்டாவது கூற்று, இயக்கத்தின் போது துணிக்கையின் வேகத்தின் திசை 2 தடவைகள் புறமாற்றப்படுகிறது. வேகத்தின் திசை புறமாற்றப்படுறது சொன்னால் இந்த திசையில போறது திருப்பி வர்றது தான் நான் சொல்றது. எதிர் திசைக்கு மாறுறது தான் நான் சொல்றது புறமாற்றப்படுறது. சோ இங்க என்னென்ன இடங்கள்ல வேகத்தின் திசை புறமாற்றப்படுது? t1 நேரத்துல புறமாற்றப்படுதா? புறமாற்றப்படுதா? எஸ். பிளஸ்ல இருந்தது மைனஸுக்கு போகுது. பிளஸ்ல இருந்த வேகம் மைனஸுக்கு போகுது. சோ புறமாற்றப்படுது. 2t ல புறமாற்றப்படுதா? இல்ல இல்ல. மைனஸ்ல இருந்தது மைனஸ்லயே தான் இருக்கு. மைனஸ்ல கூடிட்டு இருந்தது மைனஸ்ல குறைஞ்சு வருது. சரியா? திரும்ப மைனஸ்ல இருந்தது பிளஸுக்கு போற இன்னொரு சந்தர்ப்பம் வருது 3t ல. சோ அங்க புறமாற்றப்படுது. சோ t1 ல 3t லயும் புறமாற்றப்படுது. t4 ல இல்ல, அதனால பிளஸ்லயே தான் இருக்கு. சோ நாங்க சொல்லுவோம் 2 தடவைகள் புறமாற்றப்படுகிறது. சோ அந்த கூற்று சரியா பிள்ளையா? பி கூற்று சரி. அடுத்தது நேரம் t சமன் t ஆர்முடுகளின் திசை புறமாற்றப்படுகிறது. சோ ஆர்முடுகளின் திசை புறமாற்றப்படுறா அதான் அது திசை ஒரு பிளஸ்ல இருந்துட்டு மைனஸுக்கு மாறுது, அல்ல மைனஸ்ல இருந்துட்டு பிளஸுக்கு மாறுது, புறமாற்றப்படுறதுன்னு சொல்லுவோம். சோ இந்த வரைவுல இருந்து நேரடியாக ஆர்முடுகளை நாங்க உய்த்தறியலாம். சோ அதை வச்சு நான் ஆர்முடுகள் நேர வரைவு கீறிட்டு உங்களுக்கு புறமாற்றப்படுமா இல்லையான்னு விளங்கப்படுத்துறேன். சரியா? சோ இதான் வந்து ஆர்முடுகள் நேர வரைவு நடுங்க. ஓகே, இதான் வந்து ஆர்முடுகள் நேர வரைவு. இது வந்து இந்த 2t நேரம் வரைக்கும் என்ன செய்யுது? படித்திறன் மறையில இருக்கு, மாறாம வருது. ஏன்னா VT கிராஃப் படித்திறன் தான் AT கிராஃப். சோ படித்திறன் மைனஸ்ல மாறாம வருது, விரிகோணம் மாறாம வருதுண்டா மைனஸ்ல மாறாம வருது. பிறகு அடுத்த துண்டை பாக்குற, இங்க என்ன கோணம் வருது? விரிகோணமா கூர்ங்கோணமா? விரிகோணமா கூர்ங்கோணமா? இது கூர்ங்கோணம். கூர்ங்கோணம். கூர்ங்கோணம்னா பிளஸ்ல மாறாம போகுது. சரியா? சோ இப்படி மாறாம போகுது. அவ்வளவு என்ன சரி. சோ எந்த இடத்துல பிளஸ்ல இருந்தது மைனஸுக்கு போகுதுன்னு பார்த்தால் நினைக்கிற 2t நேரத்துல இந்த இடத்துல. சோ t-ல புறமாற்றப்படுதா? இல்ல, மைனஸ்லயே தான் இருக்கு. 3t ல இல்ல, 4t ல இல்ல. சோ புறமாற்றப்படுற இடம் வந்து இந்த 2t. சோ சொல்லப்பட்ட கூற்றுல நேரம் t சமன் t ல ஆர்முடுகளின் திசை புறமாற்றப்படுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ அது பிழை. சோ சரியானது வந்து பி மாத்திரம். சரியா? இப்ப நான் கொஞ்சம் உங்களுக்கு இழுவையை பத்தி விளங்கப்படுத்துறேன். இந்த அடுத்த கேள்வி வந்து இழுவையை பத்தி. இழுவை அப்படின்னு சொன்னால், இழுவைன்னு சொல்றது ஒரு விதமான சுய செப்பம் செய் விசை அல்லது தட் செப்பம் செய் விசை, செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸ். சோ அப்படி சுய செப்பம் விசையாக ஒரு விசை இனங்காணப்படுமாக இருந்தால் அந்த விசை வந்து எப்படியானதாக காணப்படும்? சுய செப்பம் செய் விசைன்னா என்ன?
பாருங்க இழுவையை பார்ப்போம். இப்படி ஒரு கம்பி ஒன்று இருக்கு, வலிமையான கம்பி. சோ இதுல நான் வந்து ஒரு நிறை ஒண்ணு தொங்க போடுறேன். சோ அந்த நிறை வந்து டபிள்யூன்னு வைப்போம். சோ இந்த கம்பி லேசான கம்பின்னு வச்சா இந்த கம்பியில உள்ள இழுவை என்ன வரும்? டபிள்யூ சமப்படுத்துற மாதிரி ஒரு வினா. சோ இழுவை வந்து டி சமன் டபிள்யூன்னு சொல்லி வரும். இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால் இதுக்கு இன்னும் கொஞ்சம் விசையை கொடுக்க போறேன். சரியா? நானும் அதுல பிடிச்சு தொங்குறேன் வைங்க, ஓரளவுக்கு இழுக்கிறேன். அதை இழுத்தால் இப்பவுமே சமநிலையில தான் இருக்கு சொன்னால் டி சமன் என்ன வரும்? இப்போ W plus F. வெரி குட். சோ W ஆக இருந்தது W plus F ஆக போகுது. W ஆக இருந்தது W plus F ஆக போகுது. சோ நீங்க விளங்க வேண்டியது என்னன்னா, இந்த திணிவை சமநிலைப்படுத்துறதுக்கு நான் எவ்வளவு இழுவையை கொடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி இழுவை வந்து மாற்றப்படுது. சோ W மட்டும் தொங்க போட்டா நான் W ஆ இருப்பேன். நீங்க F கொடுக்குறீங்களா, நான் W plus F ஆ மாறுவேன். நீங்க அந்த F விடுவிச்சிட்டீங்கன்னா திரும்ப W சமனாக நான் வருவேன் சொல்லி அந்த டி வந்து என்ன செய்வார்னா தன்னைத்தானே மாற்றிக்கொண்டு சமநிலையை நிலைநாட்டுவார். அதை நாங்க சொல்ற சுயசப்பம் செய்விசை. இதை போல இன்னொரு விசை சொல்லுங்க அப்ப உதாரணத்துக்கு சுயசப்பம் செய்விசை. இன்னொரு சுயசப்பம் செய்விசை உராய்வு. என்ன உராய்வு? நிலையியல் உராய்வா இயக்கவியல் உராய்வா? நிலையியல் உராய்வு. சோ நிலையியல் உராய்வு வரும். சோ இப்படி ஒரு கிடைத்தளத்துல ஒப்பமற்ற கிடைத்தளத்துல இப்படி ஒரு பொருளை வச்சு நாங்க ஒரு விசையை கொடுத்தோம்னு சொன்னால் இது இயங்கலண்டா நம்ம கொடுத்த விசைக்கு சமனாக உராய்வு வருதுன்னு அர்த்தம். சோ நான் 1 நியூட்டனை கொடுக்குறேன் இயங்கல, ஏன்னா உராய்வு 1 நியூட்டனா இருக்கு. நான் 2 நியூட்டனை கொடுக்குறேன் இயங்கல, என்ற உராய்வும் 2 நியூட்டனா இருக்கு. நான் 3 நியூட்டனை கொடுக்குறேன் இயங்கல, என்ற உராய்வும் 3 நியூட்டனாக தன்னை மாற்றிக்கொண்டது. சோ 1 2 3 இவர் சமநிலைக்காக தன்னை செப்பம் செய்யறதால அவரை நான் சொல்லுவோம் சுயசப்பம் செய்விசை. இன்னொரு சுயசப்பம் செய்விசை சொல்லுங்க ஆகும். எக்ஸலண்ட். செவன்மர் தாக்கம். சோ இப்படி வச்சா எம்ஜியை வச்சா எம்ஜிக்கு சமனான செவன்மர் தாக்கம் வரும். நானும் ஒரு விசை எஃப் கொடுத்தா எம்ஜி பிளஸ் எஃப் ஆக செவன்மர் தாக்கம் மாறும். சரியா? இப்போ இன்னொரு ஆள் விசையை கொடுக்கல மட்டும் செப்பம் செய்யறண்டு இல்ல, விசையை கொடுத்தாலும் செப்பம் செய்யும். அதாவது எஃப் கொடுத்தா எம்ஜி வந்து மறுதாக்கம் வந்து எம்ஜி பிளஸ் எஃப் போகுது. இங்க விசையை கூட்டிட்டு போகும்போது உராய்வும் கூடுது. இங்கேயும் விசையை கூட்டினால் இழுவை கூடுது. சோ விசையை கூட்டும் போது மட்டும் தன்னைத்தானே செப்பம் செய்யறது இல்ல, வேற சந்தர்ப்பங்களையும் செப்பம் செய்யலாம். உதாரணமாக ஆறுமுடுகல்கள் வந்தா தன்னைத்தானே செப்பம் செய்யும். இப்போ இது லிப்டுக்குள்ள வச்சு மேல் நோக்கி ஏ ஆறுமுடுகளோட போகுதுன்னு சொன்னாங்க. சரியா? வெறும் டபிள்யூ தொங்க போட்டுட்டு எஃப் எல்லாம் கொடுக்கல, டி சமன் டபிள்யூ வரைக்கும் மேல் நோக்கி ஏ ஆறுமுடுகளோட போகுதுன்னு சொன்னால் இப்ப டி சமன் என்ன வரும்? மேல் நோக்கி எஃப் சமன் எம்ஏ பாவீங்க. டி மேல் நோக்கிய விசை மைனஸ் டபிள்யூ சமன் எம்ஏ. சோ டி சமன் டபிள்யூ பிளஸ் எம்ஏ. சோ இந்த எம்ஏக்கு சமனான அதிகரிப்பு இந்த டீல ஏற்படுது. சோ ஆறுமுடுகல்கள் வரும்போதும் சுயசப்பம் செய் விசை தனது வேலையை காட்டும். அது மாதிரி ஒரு வாகனத்துல உராய்வு ஆறுமுடுகும் விசையாக தொழிற்படுற சந்தர்ப்பங்கள் பார்த்திருப்பீங்க. லிப்டுக்குள்ள இப்படி செவ்வன் மறுதாக்கம் ஆறுமுடுக்கும் விசையா தொழிற்படுறத கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ இது எல்லாமே வந்து என்னன்னா சுயசப்பம் செய் விசைகள் தொழிற்படுற சந்தர்ப்பங்கள். அந்த கான்செப்ட் விளங்கிட்டா உங்களுக்கு? சுயசப்பம் செய் விசை, சுயசப்பம் செய் விசைகள் கான்செப்ட் விளங்கிட்டா? விளங்கிட்டு சுருக்கம் என்னண்டா தன்னைத்தானே மாற்றிக்கொள்ற விசைகள். அதுல உராய்வு எடுப்போம். உராய்வு இல்லைன்னா இழுவை எடுப்போம். சோ இழுவையை பொறுத்த வரைக்கும் நான் இப்படியே ஒரு பாரமான இழைய கருதியை உங்களுக்கு இழுவையை விளங்கப்படுத்துறேன். பாரமற்ற இழைய கருதி பழகிட்டேங்களுக்கு பாரமான இழைய கருதியும் விளங்கப்படுத்தும்.
சோ பாரமான இழைய இப்படி வச்சோம்னு சொன்னால் இங்க என்னண்டா அந்த இழை வந்து தண்ட சொந்த பாரத்தையும் வந்து என்ன செய்யணும், தாங்கியாகணும். தண்ட சொந்த பாரத்தை வந்து தாங்கியாகணும். சோ உதாரணமா இதுல ஒரு புள்ளி எடுத்தோம்னு சொன்னால் அவர் வந்து இவருக்கு கீழே உள்ள இந்த இழை பகுதியையும் தாங்கணும். ஓகே, சோ தருவான் ஓரலகு நீளத்தினிவே எம். சோ இதுல உள்ள இழுவை என்ன வரும், இந்த நீளம் எல்லுன்னு சொன்னா ஓரலகு நீள திணிவு எம்ண்டா எம் எல்லால பெருக்குன்னா அதுல திணிவு வரும். சோ எம்எல் ஜின்னு சொல்லி வரும். அது மாதிரி இன்னொரு எல் தூரம் மேல போய் 2L தூரத்துல உள்ள இழுவை T2ன்னு சொன்னா என்ன வரும், இது தாங்க வேண்டியது அதுக்கு கீழே உள்ளது என்ன வரும், இந்த எல் முழு பாரத்தையும் தாங்கணும். T1 2mlg வரும் பிளஸ் mlg. T1 என்ன அது ஒரு mlg தானே. சோ மொத்தம் 2Lக்கு போடலாம். சரியா, சோ பிரதியிட்டு கூட்டோ மேலும் இல்லாட்டி போரால் சொன்னாரு 2mlg நேரடியா போடலாம். அது மாதிரி இங்க ஆக உயர் புள்ளியில மொத்தம் இது 4L சொன்னால் அங்க என்ன வரும், 4mlg. பாருங்க புள்ளிக்கு புள்ளி இழுவை வந்து என்ன செய்யுது, மாறுது. சோ இங்க கான்செப்ட் என்னண்டா, இங்க அவர் எவ்வளவு தேவையோ அதை கொடுக்குறார், இங்க எவ்வளவு தேவையோ அதை அவர் கொடுக்குறார், இங்க இவ்வளவுக்கு தேவையோ அதை இவர் கொடுக்குறார். சோ இப்படித்தான் இழுவை வந்து என்ன செய்ய போகுது, மாறி மாறிட்டு போகுது. சோ சீரான துணிவுடையதாக இந்த கயிறு அல்லது இந்த கோல் வந்து இருக்குமா இருந்தால் நாங்க இந்த உச்சியில இருந்து தூரம் எக்ஸோட இழுவைக்கான மாறலை கீறணும்டா இப்படி வரும், சீராக குறைஞ்சிட்டு போகும். ஸோ இங்க 4mlg குறைஞ்சி 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 ஆக கீழே என்ன வரும்னு நினைக்கிறீங்க, பூஜ்ஜியம். ஏண்டா அது தாங்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையே, பூஜ்ஜியம். சரியா, சோ வையச்சில குடிக்கணும் பூஜ்ஜியம். சரியா, சோ இது இழுவட கான்செப்ட். சரியா, ஓகே. இப்போ இன்னொரு கேள்வி உங்களுக்கு தாரு. பாரமற்ற இழை கான்செப்ட் பார்த்துட்டோம். இப்போ பாரமான இழை கான்செப்ட் பார்த்துட்டோம். இது பாரமற்ற இழைன்னு வைப்போம். சோ பாரமற்ற இழையில இப்ப அடியில என்ன வரும், இழுவை அடியில பூஜ்ஜியம். நடுப்புள்ளியில எடுத்தா என்ன வரும், பாரமற்ற இழை பூஜ்ஜியம். ஏண்டா கீழே உள்ள நிறையத்தான் இவர் தாங்கணும், கீழே எந்த நிறையுமே இல்லை, ஏன்னா இவர் பாரமற்ற இழை. சோ அப்படியே ஃபுல்லா எல்லா இடத்தையும் என்ன வரும், பூஜ்ஜியம் வரும். சோ அது உங்களுக்கு விளங்கணும். இப்ப இதுல ஒரு துணிவை தொங்க போடுறேன் mg. இப்ப இதுல இழுவை என்ன வரும், mg வரும். இப்ப பாருங்க உங்களுக்கு குழப்புற மாதிரி ஒரு படம் ஒண்ணு தரப்போறேன். இதே படம் தான், அது வித்தியாசமா கேட்கு. சோ இந்த mgக்கு பதிலா இதுல நான் mgயை போடுறேன். இப்போ இதுல இந்த நிறையாளர்கள் இப்ப விசை தான் mg. சோ இந்த கயிறுக்கு அந்த mg விசை கிடைக்குது இந்த திணிவை தொங்க போட்டதால. அப்ப கயிறை பாதுகாக்கிறதுக்கு இந்த கூரை, இந்த மேல இணைக்கப்பட்டிருக்கிற அந்த பொருள் கூரை வந்து என்ன செய்யும், காப்பாத்துறதுக்காக அவர் முறை mgயை கொடுத்துதான் இந்த கயிறை சமநிலைப்படுத்தணும். சோ இங்க தாக்குற விசைகளை இப்படியும் குறிக்கலாம். சோ அதுல எக்ஸ்ட்ராவா இழுவையும் வரும். சோ இப்படி வர படத்துல நீங்க பயப்படாம சொன்னீங்க T = mg. இப்படி படம் தந்தாலும் அது இப்படியான ஒரு படம் தானே, ஏன்னா சோ இப்ப இழுவைக்கு என்ன சொல்லுவீங்க, T = mg தான். பிள்ளைகள் என்ன செய்யறா, இந்த mgயை சமப்படுத்திடும், T = 0 போடுறேன். அப்படி போடக்கூடாது. சரியா, இப்போ பாருங்க இப்படி கிடையா இருக்கிற ஒரு பொருள்ல இங்கல இருந்து 10 நியூட்டன், இங்கால இருந்து 10 நியூட்டன். சோ சரி நடுப்புள்ளியில என்ன விசை வரும், இழுவை வரும் கேட்டா என்ன போடுற, 10 நியூட்டன் தான்.
சரியா? சோ இப்படி இழுவட கான்செப்ட் இருக்கு. சோ இழுவட கான்செப்ட் என்னென்ன விளங்கப்படுத்திருக்கேன், பாரமான இழை விளங்கப்படுத்திருக்கேன். அது மாதிரி ரெண்டு சைடுக்கும் விசையை குறிச்சு வார சந்தர்ப்பத்தை விளங்கப்படுத்திருக்கேன். சரியா? சோ அந்த ரெண்டு கான்செப்ட் தான் இங்க யூஸ் ஆக போகுது. அடுத்து இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இழை வந்து ஒரு இடத்துல தொய்வாக காணப்படுமா இருந்தா, ஓகே, இழை வந்து தொய்வா காணப்படும்டா அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப இப்படி ஒரு சுவர்ல இழை இணைச்சி ஒரு ஆள் இழுக்கிறார், இந்த இடத்தை பிடிச்சுதான் இழுக்கிறார். சோ அந்த இழுக்கிற இடத்துக்கு பின்னால உள்ள பகுதி இப்படி தொய்வடைஞ்சிருக்குங்களா, சும்மா தொங்கும். சோ தொய்வடைஞ்ச பகுதியில எப்பவுமே இழுவ வந்து என்ன வரும்? பூஜ்ஜியம். தொய்வடைஞ்ச பகுதியில இழுவ வந்து பூஜ்ஜியம். அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இறுக்கமாக இருக்கிற பகுதியில தான் இழுவ பூஜ்ஜியமற்ற பெருமானமா இருக்கு. சரியா? சோ இப்ப கயிறெழுத்தல் நடக்குது பாருங்க. சீரான வலிமை உள்ள ஒரு கயிற்றை பயன்படுத்தி இரு குழுக்கள் ஓர் இறுக்கமான கிடை சமதள மேற்பரப்பு மீது ஒரு கயிறெழுத்தல் போட்டியை உருவில் காணப்படுகின்றவாறு ஆரம்பிக்கின்றன. இரு குழுக்களும் சம விசைகளை பிரயோகிக்கும் அதே வேளை அதன் விளைவாக கயிறு மீதுள்ள புள்ளி ஓ இயங்குவதில்லை. சந்தர்ப்பம் பற்றி செய்யப்பட்ட பின்வரும் கூற்றுக்களை கருதுக. சரியா? ஒவ்வொரு சைடுக்கும் பாருங்க 5 பேர் இருந்து இழுக்கிறாங்க. ஓகே, ஒவ்வொரு சைடுக்கும் 5 பேர் இருந்து இழுக்கிறாங்க. சோ ஓகே, இது அவ்வளவு ஞாபகம் இருக்கட்டும். நான் இப்ப அழிக்கிறேன். சோ இதுல ஒரு ஆள் இழுக்கிறார், இந்த இடத்த கையை வச்சு ஒரு ஆள் இழுப்பார், இந்த இடத்த வச்சு ஒரு ஆள் இழுப்பார், இந்த இடத்த வச்சு ஒரு ஆள் இழுப்பார். ஏன்னா அவங்க எல்லாரும் இழுத்ததுக்கு பிறகும் கடைசியில ஒரு சின்ன துண்டு இப்படி மிஞ்சிருக்கு, இதுல ஒரு ஆள் இழுக்கிறார். சோ இப்படித்தான் கயிறின் மீது விசைகள் வரும். நான் மனிதர்களை கீழே சரியா? டைம் போகுது. இதுல ஒரு ஆள், இதுல ஒரு ஆள், இதுல ஒரு ஆள், இதுல ஒரு ஆள், இதுல ஒரு ஆள். சோ இதான் அந்த புள்ளி ஓ. ஓகே, மைக்ஸை மீட் பண்ணுங்க. இது பி, இது கியூ. சரியா? இரு குழுக்களினதும் உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும், கூற்றோன்ற வாசிக்கிறேன். இரு குழுக்களினதும் உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் கயிறு மீது ஒரே விசையை பிரயோகித்தால் கயிற்றின் வழியே எங்கனும் இழுவையின் பருமன் சமனாகும். சரியா இல்லையா? சரியா? எங்கனும் இல்ல. இப்ப இவரும் எஃப், இவரும் எஃப், இவரும் எஃப், இவரும் எஃப், இவரும் எஃப், எல்லாரும் எஃப். இப்ப சொல்லுங்க, நடுப்புள்ளியில என்ன இழுவ வரும்? 5F. இங்கல இருந்து ஒரு 5F தாக்குது, இங்கல இருந்து ஒரு 5F தாக்குது. சோ நடுப்புள்ளியில இழுவ வரப்போகுதுன்னா 5F. சரியா? சோ இந்த அவ்வளவு விசைகளும் ஒண்ணு சேர்ந்து இங்க இழுவை ஏற்படுத்துது. சரியா? இப்ப இந்த புள்ளியில என்ன இழுவ வரைக்கும் நினைக்கிறீங்க? இங்க 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 என்ன இழுவை? இங்க என்ன வரைக்கும் சொல்லுங்க, இதமாலா சொல்லுங்க. இங்க என்ன இழுவை வரும்? அவங்கள தொய்வடைஞ்சிருக்கிறார். டி சமன் 0. இங்க இங்க இவர் இழுக்கிறத மட்டும் சமநிலைப்படுத்தினா சரிதானே? இப்ப அந்த கயிறு மாதிரி கீழே 0 தான், யாருமே இல்லை. இதுகிட்ட பாரமான கயிறா இருந்தா இதுகிட்ட கீழே உள்ள நிறைய தாங்கணும், அதுக்கு மேலடா கீழே உள்ள நிறைய தாங்கணும். சோ மொத்தத்தையும் தாங்க வேண்டியதால இதை விட இதுல கூட. சோ இது இவரை மட்டும் தான் தாங்கணும். சோ இதுல எஃப் இருக்கு. இதுல என்ன வரும்? இதையும் தாங்கணும். சோ 2F வரும். இதுல இது 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 மூணையும் தாங்கணும். சோ 3F. இதுல 4F. அது மாதிரி இங்க பக்கமும் எழுதலாம்.
எழுதி கொள்ளுங்க இதில் இதுல f இதுல 2f இதுல 3f இதுல 4f. ஸோ இப்படிதான் இழுவை பரம்பி காணப்படும். சரியா? சோ இழுவை பருமன் சமன்ன்றது பிழை, கயிறு எங்கனும் சமன்ன்றது பிழை. அடுத்தது கயிறு மீது உள்ள இழுவையின் பருமன் அதன் அரும் இழுவைக்கு மேற்படுமெனின். சரியா? அதன் அரும் இழுவைக்கு மேற்படுமெனின் கயிறு பீட்கும் கியூவிற்கும் இடையே ஒரு புள்ளியில் மாத்திரம் அரும். அருண்டா எங்க அறலாம்? சான்ஸ் எங்க கூட? நடுப்புள்ளி. நடுப்புள்ளி. ஏன்? கூட இதுல எல்லா புள்ளியிலையுமே இருக்கிற இழுவட மேக்சிமம் பெருமானம் இந்த பீக்கும் கியூக்கும் இடையெல்லாம் வருது. சரியா? அது நடுப்புள்ளியாக இருக்கலாம் அல்லது பீக்கும் கியூக்கும் இடைப்பட்ட எந்த புள்ளியாகவும் இருக்கலாம். சரியா? சோ இதுல நீங்க இழுவைக்குரிய கிராஃப் எப்படி வரும்? சோ இங்க இருந்து தூரத்தோட இழுவைக்குரிய கிராஃபுக்கு இருங்க. அப்போ சரியா? இங்க இங்க இங்கால 0. சோ இதுக்கு இங்கால 0. இந்த மனிதர் இருக்கிற இடத்துல இருந்து இந்த 2ஆம் மனிதர் வார வரைக்கும் அதுல எத்தனை? ஒரே ஃபா வரும். அப்புறம் இந்த 2 மனிதர்களுக்கும் இடையில 2. அப்புறம் இவர் விசையை கொடுக்குற அந்த இடத்துக்கு இடையில 3. இதுல 4f. பி கியூக்கு இடையில 5f. பாருங்க, இது அந்த இடைப்பட்ட புள்ளியில மாறாம தான் வரும். அது முழுக்க ஒரே இழுவை. ஆனா நம்ம தொங்க விட்ட கயிறுல எப்படி வந்துச்சு? அதுல புள்ளிக்கு புள்ளி மாறுமே. ஏண்டா அந்த ஒவ்வொரு நீளத்துக்கும் நிறறி. சரியா? சோ அது வந்து மேல இருந்துக்கிறவங்க இப்படி வந்துச்சு, கீழே இருந்துக்கிறனா இப்படி வரும். சோ அது ஒவ்வொரு புள்ளியிலையும் அந்த திணிவுகள் சேர்க்கப்படும். ஆனா இதுல அந்த கிடையாறிக்கிறதால அப்படியான ஒரு சந்தர்ப்பம் இல்லை. இது அந்த நீளம் முழுக்க ஒரே விசைதான். சோ பாருங்க, என்ன விசைய கொடுத்தாலும் இப்ப இவங்க ஒவ்வொருத்தரும் எஃப் கொடுத்தா இங்க 5f வருது. இவங்க ஒவ்வொருத்தரும் 10 கொடுத்தா இங்க 50 வரும். இவங்க ஒவ்வொருத்தரும் 100 கொடுத்தா இங்க 500 வரும். சோ எப்பவுமே பெருசா இருக்கிறது இந்த பீக்கும் கியூக்கும் இடையில. சரியா? உதாரணமா 600ல இது அருமாக இருந்தால் அந்த 600 நியூட்டன் முதலாவது எங்க வரப்போகுது? இந்த நடுப்புள்ளியெல்லாம் வரும். நடுப்புள்ளியில் இல்ல, பீக்கும் கியூக்கும் இடைப்பட்டு ஏதாவது ஒரு புள்ளியில வரும். சரியா? சரியா? சோ அதுக்கு பி கியூக்கும் இடையில் ஒரு புள்ளியில் மாத்திரம் வரும்ன்றது சரி. ஏண்டா அதுக்குள்ளதான் அது வந்து அறத்துக்கு கூட சான்ஸ் இருக்கு. சரியா? சோ அது இப்படி மெதுவாக இழுத்தா இருக்கணும். குயிக்கா இழுத்தா அந்த இடத்துலதான் அரும்னு சொல்லலுமா? சோ இப்படி இப்படி மெதுவா இழுத்தா சொல்லலாம். இப்படி இழுத்தா சொல்லலாம். ஏன்? அப்போ சடத்துவம் வேலை செய்யும். வேணா சடத்துவ தத்துவத்தை பயன்படுத்தி எங்களுக்கு சொல்லலாம தான் போகும். கிட்டத்தட்ட அது எங்க அரும்னு சொல்லலாம். சடத்துவம் வந்து என்ன செய்யும் சொன்னால் அந்த விசையை அப்சர்வ் பண்ணும். சோ எந்த இடத்துல அந்த அற சூழ்நிலை வரும்னு எங்களுக்கு சொல்ல தெரியா. ஆனா நடுவுல அறாது, ஷுவரா நடுவுல அரும்னு சொல்லலாம். ஆனா மெதுவாக கயிறெழுத்தல் என்ன செய்வாங்க? உறுதியாகத்தான் அதிகரிக்கிறாங்க. கூட்டிட்டு வரும்போது மெதுவா அதிகரிச்சு அங்க அறப்பாக்கும். சரியா? அடுத்தது சி. நபர் ஒருவனினால் கயிறு மீது பிரயோகிக்கப்படும் உயர்ந்தபட்ச விசையின் பருமன் அந்நபரின் பாதத்திற்கும் மேற்பரப்புக்கும் இடையிலுள்ள நிலையியல் உராய்வு குணகத்தை சார்ந்திருக்கும். சோ மனிதர் தானே அந்த கயிறுக்கு விசையை கொடுக்குறார். ஏன்னா சோ மனிதர் ஒரு ஆளை கருதுவோம் இப்போ. சரியா? அது உயிரப்பனையும் வச்சு இழுத்துட்டு இருக்காங்க கொஞ்சம் பேர். சோ கயிறு இழுத்தலுக்கு போயிருக்கீங்களா எல்லாரும்? இதுக்கு முத குறைஞ்சது பார்த்தாவது இருக்கீங்களா?
இப்படித்தான் குத்துவோம் வேணா, இப்படித்தான் இழுப்போம். ஸோ கால் வந்து தரையே இப்படி தரை, ஏன்னா மேக்சிமம் நம்ம குத்தி உராய்வு எடுக்கிறதுக்கா. சரியா? அந்த உராய்வு தான் எங்களை வந்து காப்பாத்தும். மனிதன் மீது தொழிற்படுற இன்னொரு விஷயம் என்ன? இதான் கை ரெண்டு எடுங்க. மனிதன் மீது தொழிற்படுற இன்னொரு விசை நிறை வருமனா, செவன் மறுதாக்கம் வரும். ஓகே, இன்னொரு விசை கயிறால மனிதனுக்கு வழங்கப்படுற விசை. சோ கயிறு வந்து மனிதன் எப்படி இழுக்கும், மனிதன் கயிறு எப்படி இழுத்தா கயிறு மனிதன் இழுக்கும். ஸோ இது அவ்வளவு விசைகள் தான் மனிதன் மீது தொழிற்படுற விசைகள். சோ இதுல செவ்வன் மறுதாக்கமும் நிறையும் ஒன்றை ஒன்று சமப்படுத்தும். அது நிலைக்குத்து விசைகள், அது கயிறெழுத்தலோட சம்பந்தப்படாத விசைகள். ஆகவே கயிறெழுத்தல்ல இவர் எவ்வளவு கொடுப்பார்னு தீர்மானிக்கிறது யாருன்னு சொன்னா இந்த உராய்வு. சோ இவர் கயிறு இவரை இழுக்கும், இவரை குத்தி சண்டை சமநிலைப்படுத்துறதுக்கு உராய்வை பெற்றுக்கொள்வார். சோ இந்த கயிறுல கொடுக்குற விசையும் உராய்வும் ஒன்னே ஒண்ணு சமப்படுத்தினாதான் மனிதன் சமநிலையில இருக்கலாம். இப்ப எதிராளி நல்லா விசையை கொடுக்குதுன்னு சொன்னால் இவர் அதை குத்தி சமப்படுத்தாட்டி இவர் சில பக்கம் இழுபட்டு வருவார். இழுபட்டு வந்தால் தோல்வி அடைகிற, அதான உங்களுக்கு தெரியும். இந்த புள்ளி ஓவர் தாண்டி இவங்க வந்தா தோல்வி. சோ அதைத்தான் தடுக்கணும். சோ அதை தீர்மானிக்கிறது யாரு? இவர் எடுக்கக்கூடிய உராய்வு. சரியா? உராய்வு போதாட்டி என்ன செய்யும்? அப்படியோ ஆறு முடிக்கிட்டு அங்கள பக்கம் வரலாம். சரியா? சோ நிலையியல் உராய்வு குணகத்தை சார்ந்திருக்கும். சோ இயங்குறதுக்கு சறுக்கிறதுக்கு உள்ளது நிலையியல் உராய்வு. அதுல மேக்சிமம் நிலையியல் உராய்வு குணகம். சோ உயர்ந்தபட்ச விசை, எல்லை உராய்வு, உயர்ந்தபட்ச விசை எல்லை உராய்வு விசை அறிக்க போகுதுன்னா அதானே அசையாமல் கொடுக்கக்கூடிய உயர்ந்தபட்ச உராய்வு. சோ அதான் இங்க கயிறுக்கு மனிதன் கொடுக்கப்படக்கூடிய உயர்ந்தபட்ச விசை. சோ எல்லை உராய்வுக்கு சமன்பாடுன்னா மியூ எஸ் ஆர். மியூ எஸ் சொல்றது நிலையியல் உராய்வு குணகம். சோ எல்லை உராய்வு விசை நிலையியல் உராய்வு குணகத்தால தீர்மானிக்கப்படுறதால அந்த கூற்று சரி. விளையாட்டா? ஓகே, அடுத்தது மைய நாட்டு விசை. அந்த விஷயம் வேணா ஓகே பாப்போம். நீங்க ஒரு சைக்கிள் ஓட்டி மீது சொல்லிப்படுற விசைகள் தரப்பட்டிருக்கு. சோ இப்ப நான் உங்களுக்கு சில சந்தர்ப்பம் தாரேன், அங்க ஒரு பொருள் மீது தொழிற்படுற விசைகளே குறிச்சு காட்டுங்க. எல்லாமே வட்டையகத்துல சம்பந்தப்பட்டதானே, சரியா? சோ ஒன்று வந்து பூம்பூசல் இயக்கம். இது இப்படி சுத்துன்னு சொன்னா இதுல தொழிற்படுற விசைகளை புரிங்க. இப்படி ஒரு இதுல இப்படி வட்டையகத்தை ஆற்றான்னு சொன்னா இதுல தொழிற்படுற விசைகளை புரிங்க. இப்படி ஒரு கிணற்றுக்குள்ள வட்டையக்கம். சூரியனை சூழ புவி இப்படி சுத்துது அப்படின்னு எடுப்போம். இலகாக்குற விசைகளை புரிங்க. கயிறொண்டை வச்சு இப்படி சுத்தப்படுறார், இலகாக்குற விசைகளை புரிங்க. ஏரோப்ளேன் ஒன்று பெண்ட் எடுக்குது. சோ ஏரோப்ளேன் திரும்பும் போது இப்படி சாயும். அப்படி சாய்ச்சிக்கிடுவோம். ஏன்னா நமக்கு இருந்ததுல பெருசா சாயம் பாருங்க. ஏரோப்ளேன பின்னுக்கு இருந்து பாக்கணும், சரியா? விசைகளை குறிங்க. ஸ்மைல் கில்லர் சொல்லுங்க. முதலாவதுல என்னென்ன விசைகள் தொழிற்படும்?
இழுவை மையநாட்ட விசை நிறை. வேற யாராவது வேற எதுவும் விடைகள் சொல்ல விரும்புறீங்களா? பிள்ளைகள் இதுல பாத்தீங்கன்னா உண்மையாக 2 விசைகள் தான் தாக்குது. திணிவெடுத்தா ஒன்று இழுவை, இன்னொன்று எம்ஜி. உங்களுக்கு விளங்கணும், இந்த இழுவையின் பிரித்த கூறு மையநாட்ட விசையை கொடுக்கும். இதுதான் இழுவைன்னு சொன்னால் அதை பிரித்த இந்த கிடைக்கூறு மையத்தை நோக்கின விசையை கொடுக்கும். ஸோ இந்த கோணம் நாங்க தீட்டான்னு எடுத்தோம்னா இது 90 மைனஸ் தீட்டான்னு வரும். ஸோ இது டி கிடைக்கூறு டி சைன் தீட்டான்னு வரும். இலைக்குத்து கூறு டி கொஸ் தீட்டான்னு வரும். ஸோ நீங்க கீழண்டா இலைக்குத்து கூறு கிடைக்கூறு நிறை இப்படி 3 காட்டலாம், அல்லது இது 2க்கும் சேர்த்து டீயை மட்டும் காட்டி இப்படி காட்டினாலும் சரி. ஒரு நாளும் மைய நாட்ட விசையை தனி விசையாக சொல்ல வேணாம். மைய நாட்ட விசை இருக்கான்னு கேட்டா இருக்கு, ஆனா அந்த மைய நாட்ட விசையை யாராவது ஒரு ஆள் என்ன செய்யணும், வழங்கணும். சரியா? நீங்க விச குறிக்கோக்களை எப்பயாவது கிடைத்தளத்துல ஒரு பொருள் ஆரம்பிடுதுண்டா எப்பயாவது எம்ஏன்ற ஒரு விசையை குறிச்சிருக்கீங்களா? எம்ஏ தானே ஆரம்பிடுக்கும் விசை, எம்ஏன்ற விசையை குறிச்சிருக்கீங்களா? இல்ல, எம்ஏன்ற விசை யாரும் குறிக்கல. அது மாதிரி தான் எம்பி வர்க்கத்தின் கீழ் ஆறுன்ற விசையையும் யாரும் குறிக்கல. அது ஏதாவது ஒரு விசையால வழங்கப்படும். ஸோ இங்க எப்படி டி சைன் தீட்டா வந்து எம்பி வர்க்கத்தின் சமண வரும். மைய நாட்ட விசைன்றது இருக்கு, ஆனா அது தனி விசையாக உருவாகாது, யாராவது ஒரு ஆள் தான் அதை கொடுக்கணும். சரியா? அது மாதிரி இவர்ல பாத்தீங்கன்னா இது ஒரு ஆய்வு இல்லாட்டி செபன் மரசாக்கமும் நிறையும் மட்டும்தான் தொழிற்படும். சரியா? உராய்வு 0 இருந்தா இங்க உராய்வை கருதுனா எப்படி வரும்? உராய்வு கருதுனா தளத்தின் வழியே இப்படி ஒரு உராய்வையும் காட்டுது. செவ்வன் மறுதாக்கம், அதுக்கு பிறகு நிறை. சிலர் வந்து இந்த உராய்வுக்கும் செவ்வன் மறுதாக்கத்துக்கும் விளைவுல காட்டுவாங்க. அது சொல்ற விளைவுள் மறுதாக்கம் அப்படிங்கிறலாம். அது மாதிரி இப்ப இந்த ஏரோப்ளேன்ல உங்களுக்கு தெரியும் பேர்னுவி சமன்பாட்டின் மூலமா தான் விசைகள் தொழிற்படுறேன்னா அந்த பேர்னுவி தத்துவத்துக்கு அமைவாக. அந்த பேர்னுவி விசை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க, இந்த இறக்கைகள் தளத்துக்கு செங்குத்தா தாக்கும். சோ நான் 2 இறக்கைகளையும் தாக்குறத நடுவுல குறிக்கிறேன். சரியா? பொதுவா இந்த தளத்துக்கு செங்குத்தா தாக்கும். சரியா? அது ஒரு விசை. இன்னொன்று எம்ஜி ஒரு விசை. செங்குத்தா தாக்குற விசைய தூக்கு விசைன்னு சொல்றேன். இப்படி கீழ்ப்பகுதியிலையும் குறிக்கலாம், மேல் பகுதியிலையும் குறிக்கலாம். நான் மேல் பகுதியிலும் குறிக்கிறேன். அப்ப உங்களுக்கு அந்த தூக்குப்படுறமை விளங்கும், சமநிலைப்படுத்துற மாதிரி. சோ அந்த தூக்கு விசை எஃப்ன்னு எடுத்தா அந்த எஃப் cos theta mg சமப்படுத்தும். இது தீட்டாண்டா s sin theta என்ன செய்யும்? ஹலோ, f sin theta என்ன செய்யும்? இப்படி திரும்புற ஆளுக்கு மைய நாட்டு விசையை கொடுக்கும். சரியா? இங்க பாருங்க, தாக்குற விசைகள் என்ன கேட்டா என்ன சொல்றேன், இரண்டுக்கும் இடையில ஈர்ப்பு கவர்ச்சி விசை வெளிப்படும். வேற எதுவுமே அண்ட வெளியில வேற வேற கோள்களால வர கவர்ச்சி வரும். ஆனா அது சூரியனோட ஒப்பிடும் போது சூரியனோட திணிவு பெருசி, தூரம் சிறுசு. வேற நட்சத்திரங்களை விட சூரியனோட தூரம் சிறுசு. சோ அதால அந்த விசையோட ஒப்பிடும் போது புறக்கணிக்கலாம். சரியா? சோ இது 2 தான், சூரியன் மீது இந்த விசை, புவி மீது இந்த விசை. புவி மீது என்ன விசைன்னு கேட்டா இது மட்டும்தான். சோ இங்க அந்த ஈர்ப்பு கவர்ச்சி விசை ஜி m1 m2 இன் கீழ் r வர்க்கம் நியூட்டன் ஈர்ப்பு விதியால தரப்படும். சமன் mv வர்க்கத்தின் கீழ் r வரும். சோ பூமியிலே m2 எடுத்தோம்னா m2v வர்க்கத்தின் கீழ் r வரும். சரியா? அது மாதிரி இங்க தாக்குற விசைகளை குறிச்சா அந்த பொருள் மீது விழுவ வரும், கீழ் நோக்கி mg வரும். சோ உண்மையிலே இந்த இலை கொஞ்சம் சாய்ந்து வரணும். சரியா? சாய்ந்து வரும். சோ சாய்ந்து வந்தா அந்த பூம்பூசல்களை கொஞ்சம் சாய்வா வரும். சோ இழுவை வந்து இப்படி தாக்கும், எம்ஜி வந்து இப்படி தாக்கும். சோ எம்ஜியை சமப்படுத்துறது இந்த இழுவட பிரித்த கூறு, மையநாட்டு விசையை கொடுக்கிறது இது இந்த இழுவட பிரித்த கிடைக்கூறு. எம்ஜியை சமப்படுத்துறது இழுவட பிரித்த நிலைக்குத்து கூறு. சரியா?
இப்ப சைக்கிள் ஓட்டுற ஆளுக்கு வருவோம். சைக்கிளை பாருங்க எப்படி போறாரு. ஓகே, எப்பன்னு போடுறேன் தலைன்னு காட்டுறதுக்காக. சரியா? இப்ப என்னென்ன விசைகள் தொழிற்படும் கேட்டால் சொல்லுங்க அப்ப யாராவது ஒரு நேரம் விளங்கப்படுத்தினத்தை வச்சு என்னென்ன விசைகள் தொழிற்படும். உராய்வு. ஓகே. மறுதாக்கம். சரியா? சரி. சோ செவ்வன் மறுதாக்கம் இப்படி தாக்கும். சோ இவர் இங்க திரும்புறத்தால இவருக்கு வந்து மையாட்ட விசை வழங்குறதுக்கு ஒரு ஆய்வு வருவார். இப்படி அது மாதிரியா ஒரு நிற வரும் உயிர் மையத்துல இருந்து தொழிற்படும். அவ்வளவுதான் விசைகள். நான் சொன்னேன் சில நேரம் இந்த செவ்வன் மறுதாக்கத்தையும் ஒரு ஆய்வையும் வச்சு விளைவுள் மறுதாக்கம் குறிக்கலாம். சோ அப்படி குறிக்கப்பட்டா இப்படி மனுஷன் போறாருன்னு சொன்னால் எம்ஜி அவர்கள் இப்படி தாக்க சரியா, நான் மனுஷன் ஒரு கோடா காட்டியிருக்கேன். விளைவுள் மறுதாக்கம் இந்த ரெண்டுக்கு சேர்த்து இப்படி தாக்கும். சரியா? சைக்கிள் ஓட்டி இப்படி போனார்னு சொன்னால் ரெண்டுக்கு சேர்த்து விளைவுல இப்படி தாக்கும் சொல்லலாம். சோ இது விளைவுள் மறுதாக்கம். சோ விளைவுள் மறுதாக்கம் எதுக்கு சமன் அரைக்கும்டா எண் வர்க்கம் சமன் உராய்விட வர்க்கம் சக ஆர் வர்க்கம். அதாவது இந்த ஒண்ணுக்கொண்டு செங்குத்தான ரெண்டு விசைகளுக்கும் விளைவுல எடுத்திருக்கும். சரியா? அது மாதிரி இந்த எம்ஜி தொழிற்படும். சரியா? இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு விடையத்தான் ஏற்றுக்கொள்வாங்க. மைய நாட்டு விசை குறிச்சிங்களா? விடப்பில்லை. சோ இங்க தரப்பட்ட விடைகள்ல மைய நாட்டு விஷயம் 1க்கு வருது, 2க்கு வருது, 3க்கு வருது, 4க்கு வருது, 5க்கு மட்டும் தான் வரல. சோ 5வது சரியான விட. அது மட்டும் தெரிஞ்சாலே போதும், மைய நாட்டு விஷயம் குறிக்கப்படுறாண்டு விட. சரி, அதுல விளைவுள் மறுதாக்கம் தரப்பட்டிருக்கா, செவ்வன் மறுதாக்கம் தரப்பட்டிருக்கா? 5வதுல விளைவுள் மறுதாக்கம். சரியா? அடுத்த கேள்வி. இந்த 3 ஃபைல்ஸ் தான் இருக்கு, குயிக்கா செய்வோம். மேலே ஓகே, இப்போ நீர்நிலைகளுக்கு வருது. மேலே திறந்துள்ள ஏபிசி எனும் 3 தொட்டிகள் ஆரம்பத்தில் உருவில் காட்டப்பட்டுள்ள மட்டங்களுக்கு நீரினால் நிரப்பப்பட்டுள்ளன. இவை நிலையியல் நிலைமைகள் பிரயோகிக்கப்படத்தக்கவாறு மிக குறைந்த கதியில் வெளிவழி ஒன்றுக்கு நீரை வழங்குகின்றன. V1 V2 என்னும் இரு வாழ்வுகள், மியூட் பண்ணிக்கொள்ளுங்க மைக் சார். இரு வாழ்வுகளுக்கு மேலே உள்ள அமுக்கம் வாழ்வுகளுக்கு கீழே உள்ள அமுக்கத்திலும் கூடியதாக இருக்கும் போது நீரை கீழ் நோக்கி மாத்திரம் பாய இடமளிக்கின்றன. சோ அது அண்டர்லைன் பண்ணுங்க. அதை பாஸ்ட் பேப்பர் இருந்தால் அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. வாழ்வுகளுக்கு இடையில் உள்ள அமுக்க வித்தியாசம்தான் நீர் பாய்ச்சலுக்கு காரணம். மேல உள்ள அமுக்கம் கீழே உள்ள அமுக்கத்தை விட கூடினுச்சுன்னு சொன்னால் தொடர்ந்து கீழே வந்துடும். சரியா? மேல் நோக்கி போகாது. அப்படித்தான் அது. கீழே உள்ள அமுக்கம் பெருசா இருந்தா மேல் நோக்கி போகாது, மேல் நோக்கி அமுக்கம் பெருசா இருந்தா கீழ் நோக்கி போகும். சோ இந்த தொழிற்பாடு உன்னோட உடல்ல எங்க காணப்படுது? ஹார்ட்ல. ஓகே, ஹார்ட்ல உள்ள வேலை. இன்னொரு குருதி கல்லன் இதுல
நாளங்கள்ல காணப்படும். நிணநீர் கலன்கள்லயும் வாழ்வு தொழிற்பாடு காணப்படும். ஓகே, பாருங்க. வாழ்வுக்கு கீழே உள்ள அமுக்கத்திலும் கூடியதாக இருக்கும்போது கீழ் நோக்கி மாத்திரம் பாய இடமளிக்கின்றன. உருவில் காட்டப்பட்டுள்ள தொடக்க நிலைமைகளுடன் தொகுதி செயற்பட செய்யப்படும் போது பின்வரும் கூற்றுக்களில் எது தொகுதியின் பின்னர் நடைபெறும் செயற்பாட்டை மிகச் சிறந்த விதத்தில் விவரிக்கின்றது? அந்த தொகுதியை பாருங்க. பிள்ளைகள் இந்த மைய நாட்டு விசையை குறிக்க கூடாது சொன்னேன் தானே, அது உண்மையிலேயே அதான் சரியான விளக்கம். சரியா, மைய நாட்டு விசையை குறிக்கிறல. நீங்க கடந்த கால வினாக்களுக்கான விளக்கங்களை பாத்தீங்கன்னாலும் அப்படித்தான் போட்டிருப்பாங்க புக்ல எல்லாம். சரியா, அப்படித்தான் எல்லா இடத்துலயும் போடுறேன். ஆனா சில வீடியோஸ்ல வந்து இப்ப நெட்லயும் தான் சர்ச் பண்ணி பார்க்கல மைய நாட்டு விசை ஒரு விஷயம் சொல்றாங்க. அதாவது தொழிற்படுற ஒரு விஷயம் சொல்ல இயலாது, அந்த விஷயம் இருக்கு, இன்னொரு விஷயம் அது வழங்கப்படுதுன்னு சொல்லலாம். சரியா, அந்த கான்செப்ட் விளைய கொடுங்க. சில வீடியோஸ் பார்த்தேன், தமிழ் மீடியா வீடியோஸ் தான் ஃபேஸ்புக்ல பார்த்தேன். ஸோ அதுலேயும் மைய நாட்டு விஷயம் ஒரு தனி விஷயமாய் தான் அந்த விளக்கம் வருது. ஸோ அதை பார்க்கக்குள்ள உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கொடுங்க, எங்கட சிலபஸ்ல இது வரைக்கும் மைய நாட்டு விஷயம் குறிச்ச மாதிரி ஒண்ணுக்குமே மார்க்ஸ் கொடுக்கல. சரி, அப்படி குறிக்கிறல்ல, அதான் உண்மை. நெட்ல சர்ச் பண்ணி படத்தை பார்த்தீங்கன்னாலும் மைய நாட்டு விஷயம் குறிக்க மாட்டாங்க. உண்மை விஷயங்களை மட்டும்தான் குறிப்போம். மைய நாட்டு விஷயம் ஏதாவது ஒரு விஷயால வழங்கப்படும், அதான் கான்செப்ட். ஸோ இப்போ எங்களோட தொட்டிகளை பார்த்தா இப்படி ஒரு தொட்டி, அடுத்தது இப்படி ஒரு தொட்டி, அடுத்தது சரியா, அங்கே ஒண்ணும் இல்லை. வாழ்வுகள் அமைய பாருங்க. இதுல இந்த இடத்த வாழ்வு இருக்கு, இதுல இந்த இடத்த வாழ்வு இருக்கு. சரியா, இதெல்லாம் நீரால நிரப்பப்பட்டு. சோ இது எப்படியோ விட்டா அந்த நிலைமையில விட்டால் இது சி, இது பி, இது ஏ. சோ உங்களுக்கு தெரியும், இதுக்குள்ளால இப்படி வெளியே வரும் நீர். சோ நீர் வெளியே வந்தா தொகுதியில் ஒரு பிரச்சனை வரும் என்றா இயக்கவியல் சமன்பாடுகளை பாவிக்கணும். என்ற வேகம் ஒண்ணு இருந்தா இயக்கவியல் நிலைமை, நிலையியல் நிலைமையில பாவிக்கிற சமன்பாடுகளை நீங்க பாவிக்கலாம். ஆனா இங்க சொல்றாங்க பாருங்க, அதை அன்லைன் பண்ணுங்க கட்டாயம். மிக குறைந்த கதியில், அந்த முதலாம் வசனத்துல 2ஆம் வசனத்துல இவை நிலையியல் நிலைமைகள் பிரயோகிக்கத்தக்கவாறு மிக குறைந்த கதியில் சொல்றதால பிரச்சனை இல்லை. நாங்க நிலையியல் நேர்நிலையியல் சமன்பாடுகளை பாவிக்கலாம். ஓகே, வேகம் உண்டு இருந்தாலும் புறக்கணிக்கத்தக்க வேகம். இப்ப பார்ப்போம் எந்த இடத்துல இந்த வாழ்வுகள் தண்ணிய போறதுக்கு அனுமதிக்கும், எப்ப அனுமதிக்காது அப்படின்னு பார்ப்போம். சோ இப்ப எந்த நிலைமையில நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இந்த வாழ்வுகளுக்கு கீழே மேலையும் அமுக்கங்களை போட்டு பார்ப்போம். சரியா, சோ இப்ப எனக்கு சொல்லுங்க, இந்த நிலையியல் நிலைமையில இங்க உள்ள அமுக்கத்தை போடுறதுக்கு நீங்க என்ன கான்செப்டை பயன்படுத்த போறீங்க? என்ன கான்செப்ட் பயன்படுத்த போறீங்க? இந்த வாழ்வுக்கு
கீழே உள்ள அமுக்கத்தை காண்றதுக்கு என்னத்தை பயன்படுத்த போறீங்க? மேல உள்ளத்தை காண்றதுக்கு என்னத்தை பயன்படுத்த போறீங்க? மேல உள்ள அமுக்கத்தை நாங்க வந்து இரண்டு காணையிலும் மேல மேல உள்ள உயரம் வந்து எங்களுக்கு ஹெச்பின்னு எடுப்போம். சோ பை பிளஸ் என்ன வரும்? ஹெச்பி ரோஜின்னு வரும் மேல உள்ள அமுக்கம். கீழே உள்ள அமுக்கத்தை காண்றதுக்கு என்னத்தை பயன்படுத்தணும்? கீழே உள்ள அமுக்கம் எச் ரோஜியால தரப்படுமா? இல்ல, வாழ்வால பிரிக்கப்பட்டதால மேல உள்ள தொகுதியிலிருந்து அந்த கீழ்ப்பகுதி பிரிஞ்சிட்டு. சோ மேல உள்ள இதுக்கு பயன்படுத்த சமன்பாடு வச்சு கீழே உள்ள இதை பயன்படுத்திடலாம். கீழே உள்ளது எதோட தொடர்பாருகி? கீழே உள்ள இந்த தொகுதியோட தொடர்பாருகி. சீல எங்கேயாவது வாழ்வு இருக்கா பாருங்க, இல்ல. சோ இது எல்லாமே ஒரே தொகுதியா தொழிற்படும் போது இங்கள பக்கத்துக்கு ஒரே மட்டங்கள்ல அமுக்கம் சமன் என்ற அந்த கான்செப்டை பாவிக்கலாம். சோ இந்த வாழ்வுக்கு கீழ்ப்பகுதியில் உள்ள அமுக்கம், இந்த இடத்துல உள்ள அமுக்கம் அதே மட்டத்துல இங்க உள்ள அமுக்கத்துக்கு சமனா இருக்குமா இல்லையா? சமனா இருக்கும், சரியா? சோ இங்க பை பிளஸ் ஹெச் ரோஜின் போடணும்னா சாரி பை பிளஸ் ஹெச் பி ரோஜின் போட்ட மாதிரி இங்க உள்ள உயரம் ஹெச்சின்னு எடுத்தால் இங்க உள்ள அமுக்கம் என்ன போட போறீங்க? சொல்லுங்க. பை பிளஸ் ஹெச்சி ரோஜின்னு போட போறீங்க, சரியா? எது பெருசு? பை பிளஸ் ஹெச்பி ரோஜி பெருசா? பை பிளஸ் ஹெச்சி ரோஜி பெருசா? ஹெச்சி பெருசு. சோ அந்த இதுல கீழே உள்ள அமுக்கம் மேல உள்ள அமுக்கத்தோட பெருசு. ஏன்னா சோ வாழ்வு திறக்குமா? கீழே தண்ணி வருமா? வராது. சோ எப்ப வரும்? இந்த ஹெச்சி குறைஞ்சி 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 ஒரு கட்டத்துல என்ன செய்யும்? வேற மட்டம் ஹெச்பிட மட்டத்துக்கு சமனா வரும். பாருங்க, ஹெச்பிட மட்டத்துக்கு சமனா வரும். சமனா வந்தா இங்கேயுமே என்ன வரும்? ஹெச்பிக்கு சமனா தான் உயரம் போட போறீங்க. வந்து அதை விட கொஞ்சம் குறைஞ்சாலும் இந்த பை பிளஸ் ஹெச்பி ரோஜி வந்து ஹெச்சியை விட என்ன செய்யும்? பெருசாகி. அப்போ இவர் திறப்பார். அதே கான்செப்ட நாங்க இங்க பாவிச்சா இவருக்கு எந்த உயரத்தை போடணும்? இந்த உயரத்தை போட்டு மேல உள்ள அமுக்கத்தை காணுவீங்க. கீழே உள்ள அமுக்கம் இங்க உள்ளதுன்னா இங்க உள்ள அமுக்கம் தான் இங்க வரப்போகுது. சோ இவருக்கும் அதே மாதிரி தான். இவர் குறைஞ்சி 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 இந்த உயரத்தை விட சிறிய உயரம் வந்தா இவர் திறப்பார். கான்செப்ட் விளையாண்டு எது முதலாவது நடக்கும்? இது திறக்கிறதா இது திறக்கிறதா? சி முதலாவது வரும். ஓகே, சிக்கு எந்த தடையும் இல்லை, வரும். அதுக்கு பிறகு பி, ஏன்னா இந்த V2 வந்து திறக்கும். அடுத்தது ஏல இருந்து நீர் வர ஆரம்பிக்கும், V1 திறக்கிறதால. சோ அந்த கான்செப்டை வடிவ வழங்கப்படுத்துறபடியே தேர்ந்தெடுக்கணும். இப்ப ஃபைனல்ல செய்யக்குள்ள இதை மட்டும் பிடிச்சாலே போதும். ஏன்னா தெரியுதா நம்ம இதை போல இதுக்கு வரும். இது கொஞ்சம் கீழே இருக்கிறதால இதுக்கு விட இதுக்கு லேட் ஆகும். ஏன்னா இது கீழே இருக்கிறதால இதை விட இதுக்கு லேட் ஆகும். ஏன்னா இந்த மட்டம் ஆக கீழே, இது 2ஆம் இடம், இதுக்கு 3ஆம் இடம். சோ இவர மட்டத்தை விட சீல குறைய வந்தா இது திறக்கும். சமரி சொல்றேன், சரியா? இந்த மட்டத்தை விட சி கீழே வந்தா இது இந்த V1 திறக்கும். இந்த மட்டத்தை விட சீல கீழே வந்தால் இது திறக்கும். ஓகே, சோ அதான் கான்செப்ட். அடுத்தது 11வது. அமைப்பில் காட்டியவாறு சம தெளிவுகளை உடைய PQR குட்டிகள் இலேசானதும் உராய்வற்றதுமான முசலங்களின் மீது வைக்கப்பட்டு அமைப்பு சமநிலையில் உள்ளது. உருகிலுள்ள பாயின் அளவு அளவடைக்கு வரையப்பட்டுள்ளது. A, B உள்ள வாழ்வுகள் இரண்டும் ஆரம்பத்தில் மூடப்பட்டுள்ளன. சோ உங்களுக்கு வாழ்வோட தொழிற்பாடு நான் சொல்லி தந்திருக்கேன். எப்படி? வாழ்வுன்றது அமுக்க பிரிப்பு. வாழ்வுக்கு அங்கால ஒரு அமுக்கம், இங்கால ஒரு அமுக்கம், சரியா? சோ அப்படித்தான் நான் பாக்குறேன்.
வாழ்வு அமுக்கத்தை பிரிக்கும். வாழ்வு கூடாக போகணும்னா அமுக்க வித்தியாசம் வரணும். அமுக்கம் கூடின இடத்துல இருந்து குறைஞ்ச இடத்துக்கு வாழ்வு நீரை அல்லது பாயை புகவிடும். சில நேரங்கள்ல ஒரு திசைப்படுத்தப்பட்ட வாழ்வுகள் இருக்கு. உதாரணமா ஹார்ட்ல, அதாவது ஹார்ட்ல அமுக்கம் கூடுனா, அதாவது போக வேண்டிய பக்கம் அமுக்க வித்தியாசம் சரியா வந்தா போகும், அதுக்கு எதிரா வந்தா போக விடாது. நம்ம முதல் செஞ்ச கேள்வியிலும் அப்படித்தான். ஆனா இந்த கேள்வியில அந்த வாழ்வுகள் இருவழி வாழ்வுகள். இங்கல கூடனா இப்படி திறக்கும், இங்கல கூடனா இப்படி திறக்கும். விளங்குதா? ரெண்டு சைடுக்கும் போக விடும். சோ அவர் வந்து நடுநிலையான ஆள். ஓகே, யார் கூட இருக்காங்களோ நான் நடுநிலையாக தீர்ப்பு வழங்குவேன் சொல்றார். சோ அப்படியான வாழ்வு இங்க என்ன செய்ய போகுதுன்னு பார்ப்போம். சோ பாருங்க, PQR 3 சமதெனிவுகள் வைக்கப்பட்டிருக்கு. சரியா? சோ இதுல வந்து குறுக்குவெட்டு பரப்பு சின்னதா வரும் ஆள், குறுக்குவெட்டு பரப்பு கொஞ்சம் பெருசா இன்னொரு ஆள், குறுக்குவெட்டு பரப்பு மிச்சம் பெருசா இன்னொரு ஆள். சோ இதுல பாத்தீங்கன்னா இப்படி ஒரு மேடை ஒண்ணு இருக்கு. அந்த மேடையில தான் ஒரு துணி வச்சிருக்காங்க, அது முசலமா. சோ இப்ப எனக்கு சொல்லுங்க, இந்த தெளிவால இங்க என்ன எதிர்பார்க்கப்படுது? தெளிவால என்ன எதிர்பார்க்கப்படுது? தெளிவா வச்சா இந்த இதுக்கு மேல ஒரு அமுக்கம் வரும். ஏன்னா சோ அந்த அமுக்கம் வந்து என்னத்தால தரப்படும்? அமுக்கம் சமன் விசையின் கீழ் பரப்பால தரப்படும். ஏற்றுக்கொள்றீங்களா? சோ இங்க பாருங்க, எல்லா இடத்தையுமே ஒரே தெளிவுண்டத்தால அந்த விசை எல்லா இடத்துலயுமே mg தான். சரியா? இந்த விசை வந்து எல்லா இடத்துலயுமே mg தான். பரப்பு தான் வந்து மாறுபடுது. சோ இங்க A1 பரப்பு, இங்க A2 பரப்பு, இங்க A3 பரப்புனா A1 விட A2 பெருசு, A2 விட A3 பெருசு. சோ இப்ப இங்க உள்ள அமுக்கங்களை பார்ப்போம். சோ இது P1 எடுப்போம், இது P2 எடுப்போம், இந்த இடத்துல P3 எடுப்போம். சரி, அமுக்கங்கள், புள்ளிகள் உள்ள அமுக்கங்கள். சோ அமுக்கங்கள்ன்ற வரிசை சொல்லுங்க பார்ப்போம். P1 தான் ஆக பெருசு. சரியா? அடுத்தது என்ன? P2. சரியா? இப்போ இந்த வாழ்வுகள் மூடப்பட்டிருக்கு, தொழிற்பாடற்றதா மூடப்பட்டிருக்கு. சரியா? இப்போ எங்களை பெருசினாலும் சின்னதுனாலும் போக விடாது. இப்போ வாழ்வுகளை திறக்கிறாங்க. சோ திறந்த பிறகு வாழ்வு என்ன செய்யும்? கூட இருக்கிற இடத்துல இருந்து குறைய இடத்துக்கு பாய வைக்கும் திரவத்தை. சோ இப்ப முதலாவது கூற்ற பாருங்க, வாழ்வுகளில் எந்த ஒன்று திறக்கப்படும் போதும் குற்றிகளின் உயரத்தின் மீது எவ்வித பாதிப்பும் நிகழாது. அது என்ன குற்றிகள் உயரம்? சோ பாருங்க, இந்த பிய திறந்தா இந்த பி பாக்கும் இங்கால அமுக்கம் பெருசா, இங்கால அமுக்கம் பெருசா. சோ எங்கால பெருசு? இந்த P2 ஆல வாரது இங்க பெரிய ஒரு அமுக்கத்தை கொண்டு வரும்னா, இந்த உயரங்கள் ரெண்டு பேருக்கும் சமன். சோ இந்த புள்ளியில அமுக்கத்தை பார்த்தா இது இங்க பெருசா வருமா, இங்க பெருசா வருமா? ரெண்டுல பெருசா வருமா, மூன்றுல பெருசா வருமா? இதுல பெருசா வரும். சோ இங்க இருந்து இப்படி பாயும். சோ இப்படி பாஞ்சு வந்தா இங்க திரவத்தின் அளவு கூடும் போது இது மேல எழும்பும். சரியா? சோ வாழ்வுகள் எந்த திறக்கப்பட்டாலும் மேல குற்றிகள் இதுல மாற்றம் வராதுன்றது பிழை. சரியா? இரு வாழ்வுகளில் A மட்டும் திறக்கப்படி, A மட்டும் திறக்கப்பட்டா, இது மூடி A மட்டும் திறந்தா குற்றி P உயர. சோ என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இங்க அமுக்கம் பெருசு தானே. சோ இப்படி பாயும், இப்படி பாஞ்சா குற்றி Q தான் உயரும், P வந்து என்ன செய்யும்? தாழும். குற்றி P உயர Q தாழும்ன்றது பிழை. அடுத்தது, இரண்டு வாழ்வுகளில் எந்த ஒன்று திறக்கப்படினும் Q தாழும். சோ இதை திறந்தா Q என்ன செய்யுது? உயருது. இதை திறந்தா Q தாழும், இது உயரும். சோ எந்த ஒன்று என்றாலும் அது பிழை. அடுத்தது, வாழ்வுகள் AB இரண்டும் திறக்கப்படின் Q உயர குற்றிகள் PR இரண்டும் தாழும். அது சரியா பிள்ளையா?
பிழை. மூணையும் திறந்தா நடக்கும். மூணையும் ஒன்னா திறந்தா நடக்கும். ஆறு உயரம். ஓகே, 6 உயரும். கியூக்கு என்ன நடக்கும்? உயரும். கியூவும் என்ன செய்யும்? இன்னும் சம. உயரத்தானே வேணும். அதாவது இதுல இருந்து திரவம் பாஞ்சு இங்க வரும், இங்கேயும் போகும் வேணா. சோ இங்க இருந்து இங்க வரத்தால இதுல ஒரு உயர்ச்சி ஆதானிக்கப்படும், இங்க இருந்து இங்க வரத்தால இதுவும் உயரும். சோ எல்லாரும் ஒரு பேலன்ஸான ஒரு இடத்துக்கு வர வரைக்கும் திரவ பாய்ச்சல் நடக்கும். சரியா? அடுத்தது 2 வால்வுகளில் பி மட்டும் திறக்கப்படின் ஆர் குற்றி உயர கியூ தாழும். சரியா? ஆர் குற்றி உயர கியூ தாழும். அதுதான் சரி. 4வது பிழை. ஏன்னா பி தாழ கியூ மாறும் உயர்ந்தானே. சோ அந்த 4வது கூட்டு பிள்ளை 5வது கூட்டு மட்டும்தான் சரி. விளையாட பிள்ளைகள், இது மொரட்டோ பேப்பர்ல வந்த கேள்வி. சரி, இப்பதான் வாரம். நல்ல ஒரு கேள்வி ஒண்ணும். சரியா? இந்த கேள்வி எதுல இருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொன்னால் 2015ஆம் ஆண்டு 50வது கேள்வி வந்து. சோ அந்த 50வது கேள்வி எடுத்தீங்களா? எல்லாரும் செஞ்சு பாத்தீங்களா? அந்த 50வது கேள்விக்கு எத்தனாவது விட கொடுத்த? சும்மா கேட்கிறேன், ஞாபகம் இருக்கேன் பாக்க. 5வதா 4வதா? 5. 5ஆ? எனக்கு ஞாபகம் இல்லை. 5ஆ 4ஆ பாப்போம். அது 4 பிள்ளைகள். 4வதுல அந்த நேர்கோட்டு பகுதி. ஓகே, 4வது. சரியா? சரியான விட நேர்கோட்டு பகுதி வரும் கடைசியில. சோ 4வது. ஓகே, சோ அந்த கேள்வி விளங்கப்படுத்த வைப்போம். சரியா? ஒரு கேள்வி செஞ்சா அந்த கேள்வியில உள்ள எல்லாமே அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். சரியா? சில நேரம் பாஸ் பேப்பரை செஞ்சு 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 அழுத்து போனாக்களுக்கு பாஸ் பேப்பர்ல எங்கெங்க என்னென்ன கேள்வி இருக்குன்னு சொல்லி மனசுல அப்படியே பதிஞ்சிடும். சரியா? இத்தனாவது விட கொடுத்த அந்த வருஷம் இத்தனாவது கேள்வி, இந்த வருஷம் இத்தனாவது கேள்வி. சரியா? அப்படின்னு ஞாபகம் வரும் கூட செஞ்சா. இப்ப எம்சிக்யூ எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கிற கஷ்டமா இருக்கலாம். ஸ்ட்ரக்சர் எல்லாம் சில நேரம் அப்படி பார்த்தா ஞாபகம் வருமோ, இத்தனாம் ஆண்டு இந்த கேள்வி, இத்தனாம் ஆண்டு இந்த கேள்வி, இத்தனாம் ஆண்டு இந்த கேள்வி வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஹீட்ல எல்லாம் தொடர்ந்து ஞாபகம் வரும். வேண்டாம், அந்த செஞ்சு பழக்கப்படுற. சரியா? சோ அதான் வந்து ரகசியம். பாஸ் பேப்பர்ல ஊறி திளைச்சாதான் எடுக்கிற லேசா போகும். பாஸ் பேப்பர் ஆராய்ச்சியில் நிரூபிக்கப்பட்டிருக்கு, பாஸ் பேப்பர் கூட செஞ்ச பிள்ளைகள் தான் கூட எடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் கிட்டத்தட்ட ஒரு 7-8 தரமாக செஞ்சிருப்பேன். அது ஒவ்வொரு டேர்ம் எக்ஸாம்லையும் செய்யுது. ஃபைனல் எக்ஸாம் போகும்போது 2 தரம் செஞ்சு அதை படிக்கக்குள்ளையும் அது செய்யறானேனா அந்த பாடத்தை படிச்சுட்டு செய்வோம். ஸோ அப்படி செஞ்சு 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 பாஸ் பேப்பர்கள் எல்லாத்துக்கும் இயலுமான வரைக்கும் விளக்கத்தை எடுத்துக்கொண்டா அதுக்கப்புறம் பயப்படவே தேவையில்லை ஏ எடுக்கிறத பத்தி. ஸோ நான் சொல்ல வர்றது என்னன்னா, பிசிக்ஸ்ல ஏ எடுக்கணும்ன்ற ஆசை கொஞ்சமாவது இருந்தா இந்த பாஸ் பேப்பரை திரும்ப திரும்ப செய்யுங்க. சரியா? மாடல் பேப்பருக்கு போகணும். சில பிள்ளைகள் மாடல் பேப்பருக்கு எழுதிய செஞ்சு போட்டு எனக்கு அனுப்புற. சரி, விளங்குது இல்லை என்ன விட போட்டிருக்கான்னு கேட்டா விட சரியா. சோ விட சரியாம நான் செஞ்சாலும் எனக்கு தெரியா நான் செஞ்ச சரியா பிள்ளையாண்டு. வடிவா ஸ்டாண்டர்டான கேள்வி பாஸ் பேப்பர்ல விடையோட இருக்கு. நம்ம என்னத்துக்கு அதை விட்டுட்டு மாடலுக்கு போகணும். பாஸ் பேப்பரை 8 தரம் 10 தரம் செஞ்சிட்டீங்களா, மாடல் பேப்பருக்கு போங்க. அதுவும் விடை உள்ள மாடல் பேப்பரை எடுத்து செய்யுங்க. சரியா? எப்பவும் உங்களுக்கு விட சொல்லி தரத்துக்கு ஒரு ஆள் இருக்க மாட்டான். நீங்க தன்னால செய்யணும். சரி, இப்படி ஒரு கோலம் அட்டாச் பண்ணப்பட்டிருக்க கேள்வியை வாசிப்போம். சரியா? ஆரே
ஆரை கேபிட்டல் ஆரை உடைய ஒரு திண்ம கோளத்திலிருந்து ஒரு பகுதியை வெட்டி நீக்கப்பட்ட முண்டித்து பாருங்க, இந்த பகுதி வெட்டி நீக்கப்பட்ட கீழே பூரணமான கோளம் அல்ல, ஒரு தாங்கியின் அடியில் வைக்கப்பட்டுள்ளது. கோளத்தின் மையத்திலிருந்து தாங்கியின் அடிப்பரப்புக்குள்ள தூரம் L ஆகும். இப்போது தாங்கியில் மெதுவாக நீர் நிரப்பப்படுகின்றது. தாங்கியின் அடிப்பரப்பு நனையாதவாறு அதன் அடியில் முண்டித்த கோளம் பொருத்தப்பட்டுள்ளது. அடிப்பரப்பு நனைஞ்சாதான் அந்த பரப்புல நீர் படும், நீர் பட்டாத்தான் விசம் வரும். சோ அந்த பரப்புக்கும் நீருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அது தவிர எஞ்சிய பரப்புகள் தான் என்ன செய்ய போகுது, அதை நனைக்க போது, விசையை ஏற்படுத்த போகுது. சோ நீரின் உயரம் எச்சுடன் நீரினால் பொருளின் மீது உயற்றப்படும் மேன்முக விசை எஃபின் மாறலை மிகச்சிறந்த விதத்தில் வகை குறிப்பது. சோ இதுல கொஞ்சம் கொஞ்சமா நிரப்பி வராங்க. சோ அந்த எச்சோட மேன்முக விசையை குறிக்கிறது. சரியா, மேன்முக விசை அது முக்கியம். ஓகே, சோ உங்களுக்கு தெரியும் ஒரு பொருள் வந்து நீருக்குள்ள அமிழ்த்தப்பட்டிருக்கும். இப்படி ஒரு பொருள் நீருக்குள்ள அமிழ்த்தப்பட்டிருந்துச்சுன்னு சொன்னால் சோ இதுல அந்த மேல உள்ள உயரம் H1, கீழே உள்ள அந்த உயரம் H2 எடுக்கும். அதாவது இந்த மேல உள்ள பரப்பு நீர்மட்டத்துல இருந்து H1 ஆழத்துல இருக்குது, கீழே உள்ள பரப்பு நீர்மட்டத்துல இருந்து H2 ஆழத்துல இருக்கு. சோ இப்ப மேல உள்ள பரப்பு மீது வெளிப்படுற அந்த அமுக்கத்தை நாங்க P1, கீழே உள்ள புள்ளியில வெளிப்படுற அமுக்கத்தை நாங்க P2 எடுப்போம். இந்த ரெண்டு அமுக்கங்களும் வித்தியாசப்படுமா? P1 வந்து P2 விட சின்னது. சோ P1 P2 கடையில ஒரு அமுக்க வித்தியாசம் காணப்படும். ஆனா பக்கச்சுவர்கள் எடுத்தீங்கன்னா, அந்த சைடுல உள்ள சுவர்கள் எடுத்தீங்கன்னா அவங்க ஒண்ணு சமன்வேதமா தாக்குறதால சமன் செஞ்சுருவாங்க. சோ நான் வந்து அதை கணக்கெடுக்கல. சோ இந்த ரெண்டு மேற்பரப்புகளுக்கும் இடையில உள்ள அந்த அமுக்க வித்தியாசத்தை கருத போறேன். சோ அந்த அமுக்க வித்தியாசம் வந்து என்ன வரும், P2 மைனஸ் P1. அதால சொல்லிப்படுற விளைவு விசையை பார்த்தோம்னா அமுக்க வித்தியாசத்தை நான் என்ன செய்யணும், பரப்பளவு இருக்கணும். So P2 minus P1 into A. P2 P1 இப்ப என்ன போடலாம், H rho g. So H rho g போட்டா rho g பொதுவா எடுக்கலாம், H2 minus H1 into A. சரியா, இப்படி எல்லாம் எடுத்த உடனே எழுதக்குள்ள குழம்ப போறா. சரியா, இந்த H2 இருந்து H1 கழிச்சா இதுல அந்த தடிப்பு வருது, அந்த அந்த உயரம், அந்த பொருள் உயரம். சோ இதை கனவளவுக்கு போடலாம். சோ V rho g. ஓகே, சோ V rho g அது சொல்லிப்படுற மேல்முக விளைவில் விசையாத்தான் மேலுதைப்புன்னு சொல்றேன். சோ இப்படி முற்றாக நீருக்குள்ள வைக்கப்பட்டு மேலுதைப்பு குறைப்போ நம்ம நிறுவி எடுக்கிறோம். அது இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் நிறைக்கு என்ன வரைக்கும் சமனாக காணப்படுது. சோ இந்த கீழ்பரப்பு நனைகிறதாலதான் அந்த இடத்துல விசை வருது. கீழ்பரப்பு நனையாம நாங்க வச்சா என்ன நடக்கும், நனையாம வச்சா என்ன நடக்கும்? நனையாது. நனையலண்டா இதுல எந்த விசையும் தொழிற்பட முடியாது. ஏன்னா சோ நீங்க நீரை நிரப்ப 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 ஒரு விசையும் வராது. இங்களே நிரம்பும். சரியா, இதுவரைக்கும் நிரப்பு வரைக்கும் ஒண்ணும் வராது. இப்படி நிரப்புனீங்கன்னா நடக்கும், விசை வருமா? இந்த மேல் மேற்பரப்பு மீது ஒரு விசை வரும். சரியா, இந்த மேற்பரப்பு மீது வர விசை கீழ்முக விசை தான், மேல்முக விசை இல்லை. சோ விசையே வராம இருந்துட்டு திரும்ப கீழ்முக விசை ஒரு மைனஸ்ல ஏறுவோம், மேல்முக விசைக்கு வரைபறைய சொல்றோம். விளங்குதா? சோ இந்த அடிப்பரப்பு நனையாட்டி அந்த ஆன்சரே மாறும். ஓகே, சோ அந்த விஷயத்த விளங்கிக் கொள்ளுங்க. இங்க மேலுதைப்பு தாக்குற இல்ல, என்ன தாக்குற, ஜஸ்ட் அந்த அமுக்கத்தால் ஏற்படுத்தப்படுற விசை தான் தாக்குற. சரியா, சோ அமுக்கத்தால் ஏற்படுத்தப்படுற விசைக்கு நான் சமன்பாடு எழுதியிருக்கேன். அமுக்க வித்தியாசம் தர பரப்புன்னு போட்டேன். நான் உண்மையிலேயே ஒவ்வொரு தனித்தனி விசையை பார்த்தா அமுக்கம் தர பரப்புன்னு ஒரு வினா. சோ இங்க வர விசையை பார்த்தா அங்குள்ள அமுக்கம் தர பரப்பு, இங்க வர விசையை பார்த்தா அங்குள்ள அமுக்கம் தர பரப்பு. சோ F சமன் அமுக்கம் தர பரப்பு.
அமுக்கத்தை பாதிக்கிற காரணி என்ன? HOG F HOG. சோ இந்த சமன்பாடத்தை யூஸ் பண்ண போறோம். இங்க பாருங்க, இதை நிரப்புற எப்படி கொஞ்சமா நிரப்புனா எப்படி வரும்? அமுக்கத்திர திசை விசேட திசை எப்படி வரும்? அந்த பரப்புக்கு செங்குத்தாக வரும். அதோட கிடைக்கூறுகள் ஒன்னு சமன் செய்ய நிலைக்குத்துக்கூறு மட்டும்தான் மேன்முக விசையை ஏற்படுத்த போகுது. சோ உங்களுக்கு விளங்கணும், ஆரம்ப விசையை மேன்முக திசையில தான் காணப்படுது. சரியா? அந்த மேன்முக திசையில அந்த விசை வந்து நீங்க உயரத்தை கூட்டிட்டு போக என்ன செய்யும்? சொல்லுங்க, உயரத்தை கூட்டிட்டு போக என்ன செய்யும்? சொல்லுங்க பிள்ளைகள், உயரத்தை கூட்டிட்டு போக மேன்முக விசை என்ன செய்யும்? உயரத்தை கூட்டினா மேன்முக விசை கூடும். சரியா? சோ உண்மையா உயரத்தின் காரணமாக அந்த மேன்முக விசை எப்படி மாறும்? உயரத்துக்கு நேர்வேசம்னா மேன்முக விசை அதிகரிக்கும். சோ இப்படி வரணும். ஆனா இங்க என்ன பிரச்சனைடா, ஆரம்பத்துல கீழே நிரப்பிரிக்கக்குள்ள எங்களுக்கு இவ்வளவு பரப்பு தான் நனைஞ்சது. கொஞ்சம் மேல நிரப்புன உடனேயும் எக்ஸ்ட்ராவா இன்னும் கொஞ்சம் பரப்பு சேர்க்கப்படுது. அதை விட இன்னும் கொஞ்சம் கூட நிரப்பணும்டா, இன்னும் கொஞ்சம் பரப்பு சேர்க்கப்படுது. சரியா? சோ இந்த பரப்புகள் எல்லாத்துலயுமே வர விசைகள் எடுத்தோம்னா மேன்முக விசை தான் விளைவுல வரும். சோ எது வரைக்கும் அப்படி மேன்முக விசை வர மாதிரி விசை தாக்கும்? சரியா? இந்த பாயிண்ட் வரைக்கும். சோ இங்கே விசேட திசை எப்படி வந்துடும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா விசேட திசை எப்படிதான் வரும். சோ அதுக்கு கீழ்முக கூறு தான் வரும். ஆனா அதுக்கு முதல்ல எல்லா பகுதிகளிலையும் வந்து நீங்க உயரத்தை கூட்ட 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 புதிதாக பரப்புகள் நனைஞ்சிச்சு. புதிதாக பரப்புகள் நனைந்தது. சோ தொடர்ந்தும் எச் அதிகரிக்கக்குள்ள அந்த ஏம் என்ன செஞ்சுட்டு போகுது? அதிகரிச்சுட்டு போகுது. சோ மாற்றம் இப்படி நேர்வித சமனம் வருமா இல்லாட்டி இப்படி வருமா? ஏ வருமா பி வருமா? எது வரும்? நான் ஏபி ஆல்ரெடி போடல. ஓகே, ஏ வருமா பி வருமா? பி. ஏன்னா ஏ உயரம் மட்டும் அதிகரிக்கல, பரப்பும் அதிகரித்தது. ஆகவே கொஞ்சம் அந்த மாற்றம் வந்து கூட வரும். சரியா? சோ இந்த இடம் வரைக்கும் உங்களுக்கு வரைவு வடிவம் எப்படி வரும் விளங்குது? எப்படி வரும் விளங்குது? இப்படி. அந்த H வந்து இது வரைக்கும் இது எல்ன்னு சொல்லியிருக்காங்கன்னா இந்த எல் வரைக்கும். சரியா? இப்போ அதுக்கு பிறகு நனைய என்ன நடக்கும் பாருங்க. என்ன கொஞ்சம் உயரத்தை கூட்டி விட்டா இந்த பரப்புகள்ல உள்ள ஆல்ரெடி காணப்பட்ட விசையில அதிகரிப்பு வருமா வராதா? சோ இங்க ஆல்ரெடி இருந்த விசை இந்த உயரத்துல இங்க ஒரு விசை வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நிறைச்சா இந்த விசை கூடுமா குறையுமா? இந்த விசையிலையும் அதிகரிப்பு தான் வரும். ஏன்னா H கூடுது. சோ இப்படி கொஞ்சம் உயரத்தை கூட்டினோடனே கீழே உள்ள எல்லா புள்ளிகள்லையும் வந்து உயர அதிகரிப்பால வரக்கூடிய அந்த F அதிகரிப்பு வந்து ஏற்படும். ஓகே. ஆனா என்ன பிரச்சனைடா, மேல உள்ள பரப்புலையும் என்ன செய்யும்? இப்போ விசைகள் உருவாக தொடங்கும். சரியா? அதால பாருங்க, இந்த ஒவ்வொரு புள்ளியிலையும் உருவாகிற விசை கீழ் நோக்கிய ஒரு கூரை ஏற்படுத்தும். பாருங்க, இப்ப இதுல தாக்குற விசை வந்து பிரித்த கீழ் நோக்கிய கூரைத்தான் ஏற்படுத்த போகுது. ஓகே. இப்ப நான் இதை கருதுறேன், இந்த புள்ளிய கருதுறேன். இந்த புள்ளிக்கு நேரொத்த புள்ளி கீழே இருக்குமா இல்லையா? இந்த புள்ளிக்கு நேரொத்த புள்ளி கீழே இருக்கும். அந்த புள்ளியில வந்த விசை இப்படி தாக்கியிருக்கும், இங்க உள்ளது இப்படி தாக்கியிருக்கும். இந்த புள்ளியில மேல் நோக்கிய கூறு ஏற்படுத்தப்பட்டிருக்கும். அதுக்கு சமணம் எதிர்மான இந்த புள்ளியில கீழ் நோக்கிய கூறு ஏற்படுத்தப்பட்டிருக்கும். சோ உங்களுக்கு விளங்கணும், இங்க நலைய
அந்த புள்ளிகள் அவ்வளவும் அதே நேரத்த கீழே உள்ள புள்ளிகள்ல உள்ள விசையை வந்து கேன்சல் பண்ணும். ஓகே, கேன்சல் பண்ணும். சோ நான் இப்படி கூட்டிட்டு போனா உயரத்தை கூட்டிட்டு போகல, இந்த இந்த புள்ளியில விசை அதிகரிக்கும் தான். இந்த புள்ளியில அதிகரிக்கிற அந்த விசையும் இந்த புள்ளியில அதிகரிக்கிற அந்த விசையும் என்ன செய்யும்? ஒன்னும் கேன்சல் பண்ணிடும். சரியா? விளங்க நான் சொல்றேன். ஒன்னும் கேன்சல் பண்ணிடும். சோ இப்படி இப்படி வர 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 என்ன நடக்கும்டா, இவங்கள வார அதிகரிப்பு வந்து மட்டுப்படுத்தப்படும். ஏண்டா இதால வார அந்த குறைவு என்ன செய்யும்டா, இங்க உள்ளத கொஞ்சம் கொஞ்சமா கேன்சல் பண்ணும். சோ இவரை மட்டும் நாங்க விட்டிருந்தா உயர அதிகரிப்புக்கு ஏத்த மாதிரி இப்படி விசை அதிகரிப்பு வந்திருக்குமா இல்லையா? இந்த பரப்பை மட்டும் வச்சுக்கொண்டு மேலையெல்லாம் விசை உருவாக்கப்படல வைப்போம். நீர் மட்டத்தை அதிகரிச்சா இங்க உள்ள அவ்வளவு விசையும் என்ன செய்யும்? இப்படி உயரத்துக்கு நேர் விசம்னா அதிகரிச்சிருக்கும். ஆனா மேல உள்ள இந்த பகுதிகள் நனைஞ்சத்தால அங்க வார விசை கீழே உள்ள விசைகளுக்கு சமனும் எதிர் மாதிரி. சோ இந்த இடம் நனைஞ்சா அது அதுக்கு நேரத்தை புள்ளியை கேன்சல் பண்ணும். இந்த புள்ளி நனைஞ்சா அது இந்த புள்ளியில் உள்ள வார விசையை கேன்சல் பண்ணும். இந்த புள்ளி நனைஞ்சா அது இந்த புள்ளியில் உள்ள வார விசையை கேன்சல் பண்ணும். சோ சரியா கீழே உள்ள அந்த எல்லுக்கு சமனான மேல உள்ள அந்த எல் பகுதிகள் வந்து கீழே உள்ள அவலத்தையும் கேன்சல் பண்ணும். சோ அந்த கேன்சல் பண்றதால எச் அதிகரிக்கக்குள்ள இப்படி ஒரு அதிகரிப்பு வருமா, இப்படி வருமா, இப்படி வருமா? சி. ஏண்டா இப்படி வர வேண்டியதுல இந்த நனையறத்தால வர விளைவு கொஞ்சம் கொஞ்சம் குறைக்குது. சோ சி மாதிரி வரும். சோ இங்க இப்படி வரப்போகுது. அது எது வரைக்கும்? இந்த எல் வரைக்கும். எல் வரக்குள்ள சமணம் எதிருமா இவங்க எல்லாரும் வந்து சேர்ந்துருவாங்க. அதுக்கு பிறகு நீங்க எச் எவ்வளவு அதிகரிச்சாலும் இங்க வர அதிகரிப்பும் இங்க வர அதிகரிப்பும் சமனும் எதிரும். சோ இவங்களால வர விஷயம் ஒண்ணுமே இனிமே செல்வாக்கு செலுத்தாது. இனிமே யாரு? அந்த மேல உள்ள பகுதி தான். அந்த மேல உள்ள பகுதி மேல மட்டும்தான் இருக்கு, கீழே அது முண்டிக்கப்பட்டிருக்கு. சோ இந்த பகுதி பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. இப்ப பாருங்க. சோ இப்ப இதை நலைச்சிட்டோம், இந்த பகுதிக்கு நீரை நலைச்சிட்டோம். சோ இதால வர விசை தேறியதாக கீழ் நோக்கி தான் வரும். சரியா? தேறியதாக, சோ அது மையத்தை நோக்கி வர மைய திசை வரும், தேறியதாக கீழ் நோக்கி வரும். சோ இத மாதிரி அங்கால சைட்லயும் வரும். சரியா? அது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, சுத்தி வளைச்சு வரும். சோ இந்த கீழ்முகக்கூறு வந்து இனிமே வார விசை என்ன செய்யும்? கீழ்முகமா தான் இருக்க போகுது. இங்கேயோ இங்கேயோ அதிகரிப்பு ஏற்படாது. சோ ஆரம்பத்துல இதுவரைக்கும் நிரப்புக்குள்ள வந்த அந்த விசை இப்ப வார அந்த கீழ் நோக்கிய விசையால குறைக்கப்படும். சரியா? குறைக்கப்படும். சோ அங்கேயும் பாருங்க, இது இப்படி வளைவா இருக்கிறதால உயரம் அதிகரிக்க அதிகரிக்க புதிதாக அந்த பரப்புகள் நனையும். சோ அந்த விசையால வார குறைவு இப்படி நேர்வே சமனா குறையுமா, இல்லாட்டி இப்படி அதிகரிக்கிற மாதிரி குறையுமா? வீதம் வீதம் அதிகரிக்கிற மாதிரி குறையுமேனா. சோ இங்கல பக்கம் இப்படி வரும். அந்த புதிதாக நனைகிறதால அந்த வீதம் வந்து அதிகரிக்கும். எல்லாருமே இப்படி நனைஞ்சு முடிஞ்சிட்டு இந்த மட்டம் வரைக்கும் வந்துட்டு. சோ அது என்ன? எல். சோ இது 2L வரைக்கும், இது வந்து L+R வரைக்கும். இதுதான் L+R. அதுக்கு மேல நீங்க போட்டா என்ன நடக்கும்? அதுக்கு மேல போட்டா உயர அதிகரிப்பால மட்டும்தான் என்ன செய்யும்? விசையில அதிகரிப்பு ஏற்படும். புதிதாக பரப்புகள் நனையுதா? நனைஞ்சு முடிஞ்சு, இருக்கிறதெல்லாம் நனைஞ்சு முடிச்சு. சோ புதிதாக நனைகிற கதை இல்லை. சோ அதுக்கு பிறகு வரைப்பு என்ன செய்யும்? நேர்கோட வரும். சரியா? அதுல 5வதுல இது வளைஞ்சு வருது, 4வதுல நேர்கோட வருது. சோ அதை வச்சுதான் நாங்க விடையை தீர்மானிக்க வேண்டி இருக்கு. சரியா? சோ சமரி சொல்ல போனால் உயர அதிகரிப்பால F அதிகரிக்கும் நேர்விகித சமனா. புதிதாக பரப்புகள் நனைந்தால் அது அதிகரிக்கும் வீதத்தோட வரும். அது மேல்முகமாக அதிகரிச்சா இப்படி கூடும், அதை எதிர்த்தால் இப்படி வரும். திரும்ப கீழ்முகமாண்டா அது இப்படி
கூடி வரும். சரியா? சோ அந்த விளைவை பாருங்க. இது இதை கேன்சல் பண்ணும், அதெல்லாம் வச்சு யோசிச்சா சரியா வரும். எல்லாம் நலஞ்சு முடிஞ்சா பரப்பு அதிகரிக்காது. சோ எஃப் நேர்விகித சமன் h மட்டும். சோ அதுக்கு ஏத்த மாதிரி மாற்றம் நடக்கும். சரியா? ஓகே. சோ இதை வச்சு தொண்டமானார் கேள்வி எப்படி செய்ய போறீங்க? தொண்டமானார் கேள்வி எப்படி செய்ய போறீங்க? தொண்டமானார் இல்ல, அதுவும் முரட்டுவதனம். ஓகே. சோ அந்த கேள்வியில் எப்படி வருது? அழிக்கிறேன். சரியா? ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறார்கள், எடுத்துக்கொள்ளுங்க தேவைப்பட்டா. ஓகே. 5 5 4 3 2 1. ஓகே. சரியா? அது என்ன கேள்வி? அது உருளை வடிவ தாங்கி ஒன்றினுள் படத்தில் உள்ள வடிவத்தினாலான இரும்பு திண்மம் ஒன்று அதன் அடிப்பகுதி நனையாதவாறு வைக்கப்பட்டுள்ளது. இப்போது தாங்கியில் மெதுவாக நீர் ஊற்றப்படுகின்றது. தளத்துக்கும் திண்மத்துக்கும் கொடுக்கப்படும் மறுதாக்கம் ஆர் நீர் ஏறும் உயரம் எக்ஸுடன் மாறுவதை காட்டும் வரைவு. சோ இங்க மறுதாக்கம் கேட்டீங்க. சரியா? சோ லேசி எல்லாம் ஒரே கான்செப்ட் தானே. சோ நான் அந்த படத்தை கீறி கொள்றேன். சரியா? சோ இப்படி கூட்டிட்டு வந்தா இப்ப ஆரம்பத்துல விசை சொல்லிப்படுமா இதுக்கு மேல? நீரால விசை சொல்லிப்படுமா? வராது. ஏன்னா அமுக்கம் செங்குத்தா தான் வரப்போகுது. செங்குத்து விசை மறுதாக்கத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. சோ அது ஒன்னே சமனும் செஞ்சிடும். சோ இங்க உள்ள மறுதாக்கம் அதை ஜஸ்ட் நிறைக்கு சமன் அறிக்க போகுது. ஆர் சமன் எம்ஜி அறிக்க போகுது. இது வரைக்கும் இந்த இடம் வரைக்கும் ஆர் சமன் எம்ஜி. அதுக்கு பிறகு பாருங்க, இங்க நான் நிரப்ப இப்ப என்ன செய்ய போகுது? இதுல ஒரு செங்குத்து விசை வரும், நம்ம அங்கால பக்கம் வரும். அதுல கிடைக்கூறுகள் ஒன்று சமன் செய்ய நிலைக்குத்து கூறு கீழ் நோக்கிய விசையை ஏற்படுத்தும். அந்த விசை எஃப் சமன் PA ஆல தரப்படும். அது அமுக்கத்துக்கு பேர் H நோக்கியின் கூடையிலும். அதுல நீங்க H கூட்ட F Hக்கு நேரு சமனா கூடும். அதே நேரம் புதுசா நனையுதா இல்லையா? கூட்ட இந்த இடங்கள் நனைஞ்சு வருதுன்னா, சோ அந்த நனைகிறதன் காரணமாக என்ன நடக்குது? அந்த எஃப்ட மாறல் இப்படிதான் வரும். சரியா? சோ இதுல எஃப் அதிகரிச்சுன்னு சொன்னால் மறுதாக்கம் என்ன செய்யும்? அதிகரிக்கும். இந்த கீழ் நோக்கி எஃப் அதிகரிச்சா மேல் நோக்கிய மறுதாக்கம் அதிகரிக்கும். சோ ஆரம்பத்துல எம்ஜிக்கு சமனா இருந்தது, இப்போ ஒரு வளையாக அதிகரிக்குது. இந்த மட்டத்துக்கு வந்தா புதுசா நனைகிறது என்ன செஞ்சுட்டு முடிஞ்சிச்சு. சோ இப்போ நீங்க சேர்த்தாலும் இப்படி நிலைக்குத்து சுவர்கள் தான் நனைய போகுது, கிடைக்கூறு ஒன்றும் வராது அதுக்கு. சோ அந்த காரணத்தால புதுசா நனைகிற கதை இல்லை. ஆனா இந்த இதுல உள்ள விசைகள் அவ்வளவும் கூடுமா குறையுமா? கூடும். ஏன்னா அங்குள்ள பரப்பு மாறாது, ஆனா உயரத்தை நீங்க கூட்ட அங்குள்ள விசை கூட தானே வேணும். ஏற்கனவே இருந்த விசை. சோ எஃப் நேர் சமன் எச்சின் அடிப்படையில இப்போ விசை கூடும், மறுதாக்கம் அது மாதிரி நேர்கோடாக கூடும். சோ இது இந்த மட்டம் வரைக்கும் இது வார வரைக்கும் இந்த அதிகரிப்பு ஏற்படும்.
அதுக்கப்புறம் இந்த பகுதியை சேருது புதுசா சேர்ந்தா அதுவும் என்ன செய்ய போகுது திடீர்னு ஒரு பரப்பொன்னு சேரும் சோ திடீர்னு இதுல ஒரு விசை ஒண்ணு சேர்க்கப்பட போகுது அதுக்கப்புறம் நீங்க உயரத்தை என்ன கூட்டிங்கன்னு சொன்னா இங்க உள்ள விசையும் கூடும் இங்க உள்ள விசையும் கூடும் அதுல உங்களுக்கு விளங்கணும் F சமன் H rho G A ல F சமன் A rho G into H ன்னு வரைப்பு வடிவத்துக்கு மாற்றி அமைச்சா சோ A கூடுற சந்தர்ப்பத்திலாம் படித்திறன் கூட போகுது ஆனா இந்த இடத்துல இங்க மாதிரி படிப்படியாக கூட இல்ல திடீர்னு எல்லாமே நினையும் சோ திடீர்னு ஒரு பரப்பு சேர்க்கப்படும் சோ படித்திறன்ல திடீர் அதிகரிப்பு ஏற்படும் சோ திடீர் அதிகரிப்புன்னு சாட்டினா சரி சரியா ஓகே சோ சரியான விட எத்தனை ஆகுது சொல்லுங்க விடைய பார்த்து 5ஆவதுனா ஒரு உயரங்களும் குறிச்சு கிடக்கு இது H1 இது வரைக்கும் H1 இது வரைக்கும் H2 இது வரைக்கும் H3 சரியா ஓகே அவ்வளவுதான் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் நான் கிளாஸ் முடிக்கிறேன் தேங்க்யூ வெரி மச் ஒரு கிளாஸ் ஒன்று இருக்கு அதால தேங்க்யூ